உங்களுக்கு அமைதி உரித்தாக அன்பார்ந்தவர்களே, மரியனின் ஓராண்டில் வீடியோ ஒளி வாசிப்பு திட்டத்தின் 26ஆம் நாளுக்குள்ளே நம்ம நுழைந்திருக்கிறோம். உங்களை எல்லாருமே உண்மையாக பாராட்டுகிறோம். தெய்வமாதவோடு இணைஞ்சு ஆவினரோடு இணைஞ்சு நம்ம 2 புத்தகங்களே இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். தொடக்க நூலும் யோபுவும் இன்று முடிவடைய போகிறது. நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நாள், யோபுவினுடைய அந்த வாழ்வினுடைய அந்த நாள், ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை, அந்த பொன்னான நாளை நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுடைய அருள் இல்லாமல் நம்மளால் கண்டிப்பாக இத்தனை நாட்கள் இவ்வளோ அழகாக நம்ம பயணிச்சிருக்கவே முடியாது. கடவுளுடைய வார்த்தையோடு அவருடைய அருளை கொடுத்தார், நம்மளை தேர்ந்தெடுத்தார் இந்த திட்டத்தில் பங்கெடுக்க சொல்லி. நாமளும் அவரோட ஒத்துழைச்சோம். விடாமுயற்சியில் நமக்கு எவ்வளோ வேலைகள் இருந்தாலும், எவ்வளோ மன கஷ்டங்கள் இருந்தாலும், உடல் சோர்வுகள் இருந்தாலும், எப்படியோ அடித்து பிடிச்சி ஒரு 2 நாள் மிஸ் பண்ணால் கூட திரும்பவும் நம்ம அந்த நாள்லேருந்து துவங்குறோம். அதனால தான் பாருங்கள், நம்ம ஜனவரி 1 ஜனவரி 2 நம்ம அந்த ஜனவரியை வச்சு போடல. நாள் 1, நாள் 2, நாள் 3. ஏன் ஒரு வேளை நம்ம 4வது நாள் பார்க்கலையா, ஒரு 6வது நாள் 7வது நாள் ரொம்ப ஏதோ ஒரு வேலை முடிஞ்சா சரி ஓகே, என்றைக்கு நம்ம விட்டோமோ அந்த நாள்லேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். அதனால் இதை நான் டெய்லி பர்ஃபெக்டாக பார்க்க விட்டேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிசம்பர் 31 தாண்டியும் எத்தனை நாள் நம்ம மிஸ் பண்ணுமோ அத்தனை நாள் தாண்டி நம்ம ஜனவரியில் அடுத்த வருஷம் கண்டிப்பாக முடிக்கலாம். அதனால் நான் தொடர்ந்து பார்த்தாகணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே பலவீனமானவர்கள் தான். ஆனாலும் நம்ம இப்போ பார்த்த இந்த மூதாதையர்களை போல் கடவுளுடைய அருளை, அவருடைய உறவை நம்ம தேடுறோம். நம்மளால் முடிஞ்சதை பண்ணுறோம். அதனால் கவலைப்பட வேண்டாம், விடாமுயற்சியோடு தொடருவோம். நம்ம பாருங்கள், ஒரு அழுக்கான அந்த ஒரு தண்ணி டம்ளரில் இருக்கக்கூடிய ஒரு டம்ளர் மாதிரி நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய மனசு எல்லாமே உலகத்தினுடைய மாயை கவர்ச்சிகள்னாலையும், உடலின் ஆசைகள்னாலையும், சாத்தானுடைய பொய்கள்னாலையும், இந்த 3 நாளையும் நிரம்பி இருந்த நம்மளுடைய மனசுக்குள்ளே இந்த 26 நாட்களாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையான தண்ணி நம்ம ஊற்றி கொண்டிருக்கிறோம். ஜீவ தண்ணீர் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லைஃப் கிவிங் வாட்டரை, ஆவியானவரை நம்ம ஊற்றி கொண்டு இருக்கிறோம். மாதம் நமக்கு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சமாக இப்போவே நம்ம நிறைய நல்ல விஷயங்கள் கற்றுருந்துருக்கோம். இனியும் போக போக கொஞ்சமாக அந்த அழுக்கு தண்ணீர் வெளியேற ஆரம்பிக்கும். நம்மளுடைய டம்ளர் ஃபுல்லாக பரிசுத்தமான தண்ணீராக மாற ஆரம்பிக்கும். கொஞ்சமாக வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நமக்குள்ளே மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். இன்றைக்கி தொடக்க நூல் 49ஆம் அதிகாரமும் 50ஆவது அதிகாரம் அதோடு முடிகிறது. 49ல் யாக்கோபு இறந்து போகிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு அவருடைய 12 புதல்வர்களை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம். 50ஆவது அதிகாரத்தில் யோசேப்பு இறந்து போவார். அந்த கடைசி தருணங்களையும் நம்ம வாசிக்க போகிறோம். அதாவது இஸ்ரவேல், யாக்கோபுடைய பேர் தான் இஸ்ரவேல்னு ஆண்டவர் மாத்திரம் இல்லையா. இஸ்ரவேலினுடைய 12 புதல்வர்கள் மொத்தமாக எகிப்தில் பஞ்சம் பிழைக்க அங்கேயே அவங்க செட்டில் ஆகிறாங்க, அங்கேயே அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. அதோடு நம்ம தொடக்க நூலை முடிக்க போகிறோம். இது ஒரு பக்கம் இருக்க. யோபுனுடைய கடைசி 2 அதிகாரங்களை வாசிக்க போகிறோம். 41ஆம் அதிகாரம், 42ஆவது அதிகாரம். 41ஆவது அதிகாரத்தில் என்ன, ஆண்டவர் தொடர்ந்து அவருடைய வல்லமையை இனி காட்டப்போகிறார். ஒரு அரக்க பாம்பு, லெவியாத்தன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த லெவியாத்தனுடைய அந்த அரக்க பாம்பை பற்றி ஆண்டவர் இங்கே பேச போகிறார். இந்த அரக்கப்பாம்பு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, இது தீமையை குறிக்கக்கூடியது, ஒழுங்கீனத்தை குறிக்கக்கூடியது, சாத்தானை குறிக்கக்கூடியதாக இறையியல் வல்லுநர்கள் பார்க்குறாங்க. அதை நம்ம பின்னாடி விளக்க உரையில் பார்ப்போம். அந்த தீமை, அந்த சாத்தானின் மீது ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய வல்லமையும் ஆதிக்கத்தையும் 41ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் கூறுவார். 42ல் யோபு சரண்டர் ஆயிடுவார். அதுக்கப்புறம் கடவுள் அவரை இரட்டிப்பாக ஆசீர்வதிக்கிறது. இது எல்லாத்தையுமே நம்ம 42ஆவது அதிகாரத்தில் வாசித்து யோபுவினுடைய புத்தகத்தையும் இன்றைக்கி நம்ம முடிக்க போகிறோம். தொடர்ந்து கூடவே திருப்பாடலில் 17ஆவது அதிகாரத்தை வாசிப்போம். இதுவும் தாவீது எழுதின சங்கீதம் தான். இது என்ன திருப்பாடல் அப்படின்னாக்க, தாவீது அரசர் அவருடைய எதிரிகள்கிட்ட இருந்து ஆண்டவரை விடுவிக்க சொல்லி அழகாக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் தான் இந்த திருப்பாடல். இந்த திருப்பாடலை ஏன் இங்கே வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்க, இப்போது இஸ்ரேல் மக்கள் எகிப்துக்கு போயிட்டாங்க இல்லையா, இப்போ ஆண்டவரை நோக்கி அவங்க கூப்பிட போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தான், ஆண்டவரே எங்களுடைய இந்த அடிமைத்தனத்துலேருந்து இந்த வேறு ஒரு நாட்டில் அந்நீராக வாழ்ந்துட்டுருக்கோம், எங்களை விடுவிச்சு கூட்டிகிட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய ஒரு திருப்பாடலாக இருக்கும். நம்மளும் இந்த திருப்பாடலை வாசிக்கும்போது நம்மளுடைய பிரச்சனைகள், நம்மளுடைய பாவங்கள், நம்மளுடைய தடைகள், நம்மளுடைய இருட்டுகள், நம்மளுடைய வீழ்ச்சிகள், தோல்விகள், அந்த குழியிலிருந்து நம்மளையும் ஆண்டவர் நம்மளுடைய எதிரிகளுடைய கைகளிலிருந்து விடுவிக்க சொல்லி ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபமாக இந்த திருப்பாடலை வாசிக்கும் போது ஆண்டவரிடம் நம்மளுடைய இதயத்தை எழுப்ப முயற்சிக்கலாம். இன்றைய தினத்திற்கான வீடியோ ஆசை பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்விகளை மட்டும் நம்ம பார்க்கலாம். ஒரு 4 கேள்விகள். முதல் விஷயம், யாக்கோபு அவருடைய தலைமகன், அவருடைய
இன்னொரு மனைவி கூட அவர் வந்து தவறான உறவு கொண்டிருந்தார் இல்லையா, ரூபனை ஆசீர்வதிக்கும் போது யாக்கோபு என்ன பண்ணுறாரு, என்ன சொல்கிறாருன்றதை பார்ப்போம். அதே போல் சிமியோனும் லேவியும் நம்ம ஞாபகம் இருக்கா, அவங்க வந்து போய் அவங்களுடைய சகோதரி தீனாவை வந்து பலாத்காரம் செஞ்சதுக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் கொண்டாங்க இல்லையா, சிமியோன் லேவி. அவங்களுக்கு யாக்கோபு என்ன சொல்கிறாரு அப்படின்றத வாசிப்போம். 2வது. 3வது யூதா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு குலம், ஒரு பையன். யூதா குலத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா யாக்கோபு இங்கே இறைவாக்கு தான் உரைப்பார். ஸோ யாக்கோபு வழியாக ஆண்டவர் யூதாவுக்கு என்ன சொல்கிறாரு அப்படின்றத பார்ப்போம். ஏன்னா யூதாவில் இருந்தால் தாவீது வருவார், தாவீதில் இருந்தால் ஆண்டவர் இயேசு வருகிறார். அந்த ஒரு வழிமரபில் தான். அதனால் யூதாவுக்கு என்ன கொடுக்குறாரு, ஏன்னா அதில் ஆண்டவரை பற்றி இறைவாக்கு இருக்குது. அதை கவனிச்சுக்கிட்டே வாசிப்போம் யாக்கோபு ஆசீர்வதிக்கும் போது. அதே போல் 4வது, இந்த 2 புத்தகங்களும் முடிவுக்கு வரும்போது மன்னிப்போட முடிவுக்கு வருது. யோசேப்பு மன்னிக்க போகிறார், யோபு மன்னிக்க போகிறார். அதை கூர்ந்து கவனித்து கொண்டே வாசிப்போம். இந்த 4 விஷயங்களையும் கவனத்தில் வைத்துக்கொண்டு நம்மளுடைய இன்றைய தினத்திற்கான வீடியோ வாசிப்பகுதிக்குள்ளே நம்ம செல்லலாம் ஜெபத்தோடு. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே அம்மா, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். மகனாகிய ஆண்டவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். பரிசுத்த ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தொடக்க நூல் அதிகாரம் 49. யாக்கோபு தம் புதல்வர்களை வரவழைத்து கூறியது: என்னை சுற்றி நில்லுங்கள். வரவிருக்கும் நாள்களில் உங்களுக்கு நிகழவிருப்பதை நான் அறிவிக்கப் போகிறேன். கூடி வந்து உற்று கேளுங்கள். யாக்கோபின் புதல்வர்களே, உங்கள் தந்தையாக்கிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். ரூபன், நீயே என் தலைமகன், என் ஆற்றல் நீயே, என் ஆண்மையின் முதற்கனி நீயே. மாண்பிலும் வலிமையிலும் முதன்மை பெற வேண்டியவனும் நீயே. ஆனால் நீரைப் போல் நிலையற்றவனாய் முதன்மையை பெறமாட்டாய். ஏனெனில் உன் தந்தையின் மஞ்சத்தில் ஏறினாய். ஆம், என் படுக்கையை தீட்டுப்படுத்தினாய். சிமியோன், லேவி இருவரும் உண்மையில் உடன்பிறப்புகளே. அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள். மனமே, அவர்களது மன்றத்தினுள் நுழையாதிரு. மாண்பே, அவர்களது அவையினுள் அமராதிரு. ஏனெனில் கோபவெறி கொண்டு அவர்கள் மனிதர்களை கொன்று குவித்தார்கள். வீம்புக்கென்று அவர்கள் எருதுகளை வெட்டி வதைத்தார்கள். அவர்களது கடுமையான சினம் சபிக்கப்படும். அவர்களது கொடுமையான கோபம் சபிக்கப்படும். அவர்களை யாக்கோபின் என்று பிரிந்து போகச் செய்வேன். அவர்களை இஸ்ரவேலின் என்று சிதறடிப்பேன். யூதா, உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும். உன் தந்தையின் புதல்வர் உன்னை வணங்குவர். யூதா, நீ ஒரு சிங்கக்குட்டி. என் மகனே, இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடக்கி படுப்பான். அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன்? அரசுரிமை உடையவர் வரும் வரையில், மக்களினங்கள் அவருக்கு பணிந்திடும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. அவன் மரபை விட்டு கொற்றம் மறையாது. அவன் திராட்சை செடியில் தன் கழுதையையும் செழுமையான திராட்சை கொடியில் தன் கழுதை குட்டியையும் கட்டுவான். திராட்சை ரசத்தில் தன் உடையையும்
திராட்சை சாற்றில் தன் மேலாடையையும் தோய்த்திடுவான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினும் ஒளியுள்ளவை, அவன் பற்கள் பாலினும் வெண்மையானவை. செபுலோன் கடற்கரையில் வாழ்ந்திடுவான், அவன் கப்பல் துறையில் இருந்திடுவான். அவனது எல்லை சீதோன் வரை பரவியிருக்கும். இசக்கார் இரு பொதியின் நடுவே படுத்திருக்கும் வலிமை மிகு கழுதை போன்றவன். அவன் இளைப்பாறும் இடம் நல்லதென்றும் நாடு மிக வசதியானதென்றும் காண்பான். எனவே சுமை தூக்க தோள் சாய்ப்பான், அடிமை வேலைக்கு இணங்கிடுவான். தான் இஸ்ராயேலின் குலங்களில் ஒன்றாக தன் மக்களுக்கு நீதி வழங்குவான். தான் வழியில் கிடக்கும் பாம்பு ஆவான். அவன் பாதையில் தென்படும் நாகம் போல குதிரை மேல் இருப்பவன் மல்லாந்து விழும்படி அதன் குதிங்காலை கடித்திடுவான். ஆண்டவரே, உமது மீட்பிற்காக காத்திருக்கிறேன். காத்து கொள்ளை கூட்டத்தின் தாக்குதலுக்கு உள்ளாவான், அவனும் அவர்களை துரத்தி தாக்கிடுவான். ஆசேரின் நிலம் ஊட்டமிக்க உணவளிக்கும், மன்னனும் விரும்பும் உணவை அவன் அளித்திடுவான். நப்தலி அழகிய மான்குட்டிகளை ஈனும் கட்டவிழ்ந்த பெண்மான் ஆவான். யோசேப்பு கனிதரும் கொடியாவான், நீரூற்றருகில் மதில் மேல் படரும் கொடி போல் கனி தருவான். அவனுக்கு வில்லில் வல்லார் தொல்லை கொடுத்தார், அவன் மீது அம்பெய்தார், அவனிடம் பகை வளர்த்தார். ஆனால் அவனது வில் உறுதியாய் நின்றது, அவனுடைய புயங்கள் துடிப்புடன் இயங்கின. ஏனெனில் யாக்கோபின் வலியவர் கை கொடுத்தார், இஸ்ரவேலின் பாறையே ஆயராயிருந்தார். உன் தந்தையின் இறைவனே உனக்கு துணையிருப்பார், எல்லாம் வல்லவரே உனக்கு ஆசி வழங்குவார். மேலே வானத்தினின்று வரும் ஆசியாலும் கீழே ஆழத்தினின்று வரும் ஆசியாலும் கொங்கைகளுக்கும் கருப்பைகளுக்கும் உரிய ஆசியாலும் அவர் உனக்கு ஆசி வழங்குவார். உன் தந்தையின் ஆசிகள் பழம்பெரும் மலைகளின் ஆசியிலும் என்றுமுள்ள குன்றுகளின் வள்ளன்மையிலும் வலியவை. இவை அனைத்தும் யோசேப்பின் மீது இறங்கிடுக. தன் சகோதரரின் இளவரசனாய் திகழ்வோனின் நெற்றியில் அவை துலங்கிடுக. பென்யமீன் பீறி கிழிக்கும் ஓநாய்க்கு ஒப்பானவன். காலையில் வேட்டையாடிய இரையை அவன் விழுங்குவான், மாலையில் கொள்ளை பொருளை பங்கிட்டுக் கொள்வான். இவர்கள் அனைவரும் இஸ்ரவேலின் 12 குலத்தார் ஆவர். இவற்றை மொழிந்து இவர்களின் தந்தை இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உரிய ஆசியை அளித்து வாழ்த்துரை வழங்கினார். மேலும் அவர் அவர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது, இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்படவிருக்கிறேன். என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனின் நிலத்திலுள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள். அது கானான் நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவின் நிலத்தில் அமைந்துள்ளது. ஆபிரகாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார். அங்கே ஆபிரகாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர். அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர். அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன். அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை. யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்த பின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். தொடக்க நூல் அதிகாரம் 50. அப்பொழுது யோசேப்பு தம் தந்தையின் முகத்தின் மீது விழுந்து அழுது அவரை முத்தமிட்டார். பின்பு தம் தந்தையின் உடலை மருத்துவ முறையில் பாதுகாப்பு செய்யும்படி தம் பணியாளர்களான மருத்துவர்களுக்கு யோசேப்பு கட்டளையிட்டார். அவர்களும் அப்படியே செய்தனர். இதற்கு 40 நாள்கள் தேவைப்பட்டன. ஏனெனில் ஒரு சடலத்திற்கு முறையான பாதுகாப்பு செய்ய 40 நாள்கள் தேவைப்படும். எகிப்தியர் அவருக்காக 70 நாள்கள் துக்கம் கொண்டாடினர். துக்க நாள்கள் முடிந்த பின் யோசேப்பு பார்வோன் வீட்டாரிடம், உங்கள் பார்வையில் எனக்கு தயை கிடைத்திருக்கிறது என்றால்
பார்வோனின் செவிகளில் இவ்வாறு சொல்லுங்கள்: என் தந்தை, நான் சாகும் வேளை வந்துவிட்டது. ஆகவே நான் எனக்காக கானான் நாட்டில் வெட்டி வைத்துள்ள கல்லறையில் என்னை நீ அடக்கம் செய் என்று சொல்லி என்னிடம் உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். ஆகவே இப்பொழுது நான் அங்கே போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர எனக்கு விடை கொடுங்கள் என்றார். பார்வோன், நீர் உறுதிமொழி கொடுத்துள்ளபடியே உம் தந்தையை அடக்கம் செய்ய போய் வாரும் என்றான். ஆகவே யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்ய செல்கையில் பார்வோனின் அலுவலர், குடும்ப பெரியோர், எகிப்து நாட்டு பெரியோர் அனைவரும் அவருடன் சென்றனர். யோசேப்பின் வீட்டார், அவர் சகோதரர், அவர் தந்தை வீட்டார் அனைவரும் அவருடன் சென்றனர். அவர்கள் தங்கள் குழந்தைகளையும் கால்நடைகளையும் மட்டும் கோசேன் பகுதியில் விட்டுச் சென்றனர். தேர்களும் குதிரை வீரர்களும் அவருடன் சென்றார்கள். இப்படியாக மிக பெரிய பரிவாரம் அவரை புடைசூழ்ந்து சென்றது. அவர்கள் யோர்தான் நதிக்கு அப்பால் இருந்த கோரேன் அத்தத்து என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கே ஓலமிட்டு கதறி ஒப்பாரி வைத்து பெரிதும் புலம்பினர். யோசேப்பு தம் தந்தைக்காக 7 நாள் புலம்பல் சடங்கு நடத்தினார். அங்கே கானான் நாட்டில் வாழ்ந்த மக்கள் கோரேன் அத்தத்தில் நடந்த புலம்பல் சடங்கை கண்டு, இது எகிப்தியரது பெருந்துயர் புலம்பல் சடங்கு என்றனர். ஆகவேதான் யோர்தானுக்கு அப்பால் இருந்த அந்த இடத்திற்கு ஆபேல் மிஸ்ராயிம் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இப்படியாக அவருடைய புதல்வர் அவர் கட்டளைப்படியே அவருக்கு செய்ய வேண்டியது எல்லாம் செய்தனர். அவருடைய புதல்வர் அவரை கானான் நாட்டிற்கு எடுத்துச் சென்று மம்ரேக்கு எதிரில் மக்பெலா என்ற நிலத்தில் இருந்த குகையில் அடக்கம் செய்தனர். இந்த இடத்தை ஆபிரகாம் தமக்கென்று கல்லறை நிலம் இருக்க வேண்டும் என்பதற்காக எப்ரோன் என்ற இத்தியனிடமிருந்து விலைக்கு வாங்கியிருந்தார். யோசேப்பு தம் தந்தையை அடக்கம் செய்த பின் அவரும் அவர் சகோதரரும் அவருடன் அவர் தந்தையை அடக்கம் செய்ய சென்றிருந்த அனைவரும் எகிப்திற்கு திரும்பினர். அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதை கண்டு, யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழிவாங்குவார் என்று எண்ணினர். எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர்: உன் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கிழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பழியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்கு சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார். ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகிய எங்களின் குற்றப்பழியை மன்னித்தருளும். அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார். அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ்பணிந்து, நாங்கள் உம் அடிமைகள் என்றனர். யோசேப்பு அவர்களிடம், அஞ்சாதீர்கள், நான் கடவுளுக்கு இணையானவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார். ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம், உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார். இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார். அவர்களுடன் இதமாக பேசி வந்தார். யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர். யோசேப்பு 110 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார். எப்ராயிமின் 3ஆம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசேயின் மகன் மாக்கிரின் குழந்தைகள் தம் மடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம், நான் சாகும் வேளை வந்துவிட்டது, ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த நாட்டிற்கு இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார். மீண்டும் யோசேப்பு
கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார். அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக்கொண்டார். யோசேப்பு தம் 110ஆம் வயதில் இறந்தார். அவரது உடலை மருத்துவ முறைப்படி பாதுகாப்பு செய்து எகிப்தில் ஒரு பெட்டியில் வைத்தனர். யோபு ஆகமம் அதிகாரம் 41. தூண்டிலால் லீவியத்தானை தூக்கிடுவாயோ? கயிற்றினால் அதன் நாக்கினை கட்டிடுவாயோ? அதன் மூக்கிற்கு கயிறு இட உன்னால் முடியுமோ? அதன் தாடையில் கொக்கியினால் குத்த முடியுமோ? வேண்டுகோள் பல அது உன்னிடம் விடுக்குமோ? கனிவாக உன்னிடம் கெஞ்சுமோ? என்றும் உனக்கு ஏவல் புரிய உன்னுடன் அது உடன்படிக்கை செய்யுமோ? பறவை போல் துள்ளி அதனுடன் ஆடுவாயா? உம் மகளிர்க்கென அதனை கட்டி வைப்பாயா? மீனவர் குழுவினர் அதன் மேல் பேரம் பேசுவார்களோ? அவர்கள் வணிகரிடையே அதை கூறு போடுவார்களோ? கூரிய முட்களால் அதன் தோலையும் மீன் எறி வேல்களால் அதன் தலையையும் குத்தி நிரப்புவாயோ? உன் கையை அதன் மேல் வைத்துப்பார். எழும் போராட்டத்தை மறக்க மாட்டாய். மீண்டும் அதை செய்ய மாட்டோம். இதோ தொடுவோர் நம்பிக்கை தொலைந்து போம். அதனை கண்டாலே ஒருவர் கதி கலங்குவார். அதை எழுப்பும் வீரம் எவருக்கும் இல்லை. பின்பு அதன் முன் நிற்க துணிபவர் யார்? அதனை எதிர்த்து உயிரோடு இருந்தவர் எவராவது உண்டோ? விண்ணகத்தின் கீழ் அப்படிப்பட்டவர் யாரும் இல்லை. அதன் உறுப்புகள், அதன் ஆற்றல், அதன் அமைப்பின் அழகு அனைத்தையும் பற்றி அறிவிக்காது விடேன். அதன் மேல் தோலை உரிப்பவர் யார்? அதன் தாடை இரண்டுக்கும் இடையே நுழைபவர் யார்? அதன் முகத்தில் வாயிலை திறப்பவன் யார்? அதன் பற்களை சூழ்ந்து பேரச்சமே உள்ளது. அதன் முதுகு கேடைய வரிசையாம், நெருங்க மூடி முத்திரையிடப்பட்டதாம். ஒன்றோடு ஒன்று ஒட்டி உள்ளது. காற்றும் அதனிடையே கடந்திடாது. ஒன்றோடு ஒன்றாய் இணைந்துள்ளன. பிரிக்க முடியாதவாறு ஒன்றாய் பிடித்துள்ளன. துலங்கும் மின்னல் அதன் தும்மல். வைகரை இமைகள் அதன் கண்கள். அதன் வாயினின்று புறப்படுவது தீப்பிழம்பு. அங்கிருந்து பறப்பது நெருப்பு பொறிகளே. நாணல் நெருப்பு கொதிகல நின்று வருவது போல் அதன் நாசி நின்று புகை கிளம்பும். அதன் மூச்சு கரிகளை பற்ற வைக்கும். அதன் வாயினின்று தீப்பிழம்பு கிளம்பி வரும். அதன் கழுத்தில் வலிமை வதிகின்றது. நடுக்கம் அதன் முன் துள்ளி ஆடுகின்றது. அதன் தசை மடிப்புகள் ஒட்டியிருக்கும். கெட்டியாயிருக்கும் அவற்றை அசைக்க ஒண்ணாது. அதன் நெஞ்சம் கல்லை போல் கடினமானது. திரிகையின் அடிக்கல் போல் தென்மையானது. அது எழும்பொழுதே தெய்வங்கள் அஞ்சுகின்றன. அது அறைய வரும்போதே நிலை குலைகின்றன. வாள் அதை தாக்கிடினும் ஊடுருவாது. ஈட்டியோ அம்போ எரிவேலோ உட்செல்லாது. இரும்பை அது துரும்பென கருதும். வெண்கலத்தை உளுத்த கட்டை என கொள்ளும். வில்வீரன் அதை விரட்ட முடியாது. கவன் கல்லும் கூளம் போல் ஆகுமே. பெருந்தடியை தாளடி என கருதும். எரிவேல் ஒலி கேட்டு எள்ளி நகைக்கும். அதன் வயிற்றுப்புறம் ஒட்டு துண்டுகளின் அடுக்கு. அது சேற்றில் படுத்து கிடக்கையில் பரம்பு கட்டை. கொதிகலம் என அது கடலை பொங்கச் செய்யும். தைலச் சட்டி என அது ஆழியை கொப்பளிக்கச் செய்யும். அது போன பிறகு பாதை பளபளக்கும். கடலே நரைத்ததென கருதத் தோன்றும். அகிலத்தில் அதற்கு இணையானது இல்லை. அச்சம் கொண்டிலா படைப்பு அதுவே. செருக்குற்ற படைப்பு அனைத்தையும் ஏளனமாய் நோக்கும். வீறு கொண்ட விலங்குகட்கு வேந்தனும் அதுவே. யோபு ஆகமம் அதிகாரம் 42. அப்பொழுது யோபு ஆண்டவருக்கு கூறிய பதில்: நீர் அனைத்தையும் ஆற்ற வல்லவர். அறிவேன் அதனை. நீர் நினைத்த எதையும் தடுக்க இயலாது. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைப்பவன் எவன் என்று கேட்டீர். உண்மையில் நான் தான் புரியாதவற்றை புகன்றேன். அவை எனக்கு விளங்க அளவுக்கு விந்தையானவை. அருள் கூர்ந்து கேளும், அடியேன் பேசுவேன். வினவுவேன் உம்மை, விளங்க வைப்பீர் எனக்கு. உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன். ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றன. ஆகையால் என்னையே நொந்து கொள்ளுகின்றேன். புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகின்றேன்.
ஆண்டவர் இவ்வாறு யோபிடம் பேசின பிறகு தேமானியனான எலிப்பாசை பார்த்து கூறியது, உன் மீதும் உன் இரு நண்பர்கள் மீதும் எனக்கு சினம் பற்றி எரிகிறது. ஏனெனில் என் ஊழியன் யோபு போன்று நீங்கள் என்னை பற்றி சரியாக பேசவில்லை. ஆகவே இப்பொழுது 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கிடாய்களையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். என் ஊழியன் யோபிடம் செல்லுங்கள். உங்களுக்காக எரிபலியை ஒப்புக்கொடுங்கள். என் ஊழியன் யோபு உங்களுக்காக மன்றாடும் பொழுது நானும் அவன் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வேன். என் ஊழியன் யோபு போன்று என்னை பற்றி சரியாக பேசாத உங்கள் மடமைக்கு ஏற்றவாறு செய்யாது விடுவேன். அவ்வாறே தேமானியனான எலிப்பாசும் சூகாவியனான பில்தாதும் நாமானியனான சோப்பாரும் சென்று ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டவாறே செய்தார்கள். ஆண்டவரும் யோபின் இறைஞ்சுதலை ஏற்றார். யோபு தம் நண்பர்களுக்காக மன்றாடின பிறகு ஆண்டவர் செல்வங்களையெல்லாம் மீண்டும் நல்கினார். மேலும் அவர் யோபுக்கு இருந்தனவற்றை எல்லாம் 2 மடங்கு ஆக்கினார். பின்னர் அவருடைய எல்லா சகோதரர்களும் சகோதரிகளும் அவரை முன்பு தெரிந்திருந்த அனைவரும் அவரிடம் வந்தனர். அவரது இல்லத்தில் அவரோடு விருந்துண்டனர். ஆண்டவர் அவருக்கு வரச் செய்த தீமை அனைத்திற்காகவும் ஆறுதல் கூறி அவரை தேற்றினர். ஒவ்வொருவரும் அவருக்கு வெள்ளியும் பொன் மோதிரமும் வழங்கினர். யோபின் முன்னைய நாள்களில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார். இப்பொழுது 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தனர். மூத்த மகளுக்கு எமிமா என்றும், 2வது மகளுக்கு கெட்டிசியா என்றும், 3வது மகளுக்கு கேரேன் அப்பூக்கு என்றும் பெயரிட்டார். யோபின் புதல்வியரை போல் அழகு வாய்ந்த நங்கையர் நாடெங்கும் இருந்ததில்லை. அவர்களின் தந்தை அவர்களின் சகோதரர்களோடு அவர்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுத்தார். அதன்பின் யோபு 140 ஆண்டுகள் வாழ்ந்தார். தம் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் 4ஆம் தலைமுறை வரை கண்டு கழித்தார். இவ்வாறு யோபு முதுமை அடைந்து பல்லாண்டு வாழ்ந்து இறந்தார். திருப்பாடல் 17. ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும். என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். உம் முன்னிலையினின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும். உம் கண்கள் நேர் என காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும். இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும். தீமை எதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். பிற மானிடர் செய்வது போல் அல்லாமல் நீர் உரைத்த வாக்கிற்கிணங்க வன்முறையாளரின் வழிகளை விட்டு விலகியுள்ளேன். என் நடத்தை உம் பாதைகளில் அமைந்துள்ளது. என் காலடிகள் உம் வழியினின்று பிறழவில்லை. இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன். ஏனெனில் நீர் எனக்கு பதில் அளிப்பீர். என் பக்கம் உம் செவியை திருப்பியருளும். என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும். உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். என்னை ஒழிக்க தேடும் பொல்லாரிடமிருந்தும் என்னை சூழ்ந்து கொண்ட எதிரிகளிடமிருந்தும் என்னை மறைத்துக் கொள்ளும். அவர்கள் ஈவு இரக்கமற்ற கல் நெஞ்சர்கள். தங்கள் வாயினால் இருமாப்புடன் பேசுபவர்கள். அவர்கள் என்னை பின்தொடர்கின்றனர். இதோ என்னை வளைத்து கொண்டனர்.
அவர்கள் என்னை தரையில் வீழ்த்துவதற்கு வைத்த கண் வாங்காது காத்திருக்கின்றனர். பீறி போட துடிக்கும் சிங்கத்திற்கு ஒப்பாவர். மறைவிடத்தில் பதுங்கியிருக்கும் இளஞ்சிங்கத்திற்கு நிகராவர். ஆண்டவரே, எழுந்து வாரும். அவர்களை நேருக்கு நேர் எதிர்த்து முறியடியும். பொல்லாரிடமிருந்து உமது வாளால் என்னை காத்தருளும். ஆண்டவரே, மாயும் மனிதரிடமிருந்து, இவ்வுலகமே தங்கள் கதி என வாழ்ந்து மாயும் மனிதரிடமிருந்து உமது கை வலிமையினால் என்னை காப்பாற்றும். அவர்களுக்கென நீர் ஒதுக்கி வைத்துள்ளவற்றால் அவர்கள் வயிற்றை நிரப்பும். அவர்களின் மைந்தர் வேண்டிய மட்டும் நிறைவு பெறட்டும். எஞ்சியிருப்பதை தங்கள் பிள்ளைகளுக்கு விட்டுச் செல்லட்டும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த இறைவார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. யோபுவைப் போல இன்று நாங்கள் இதுவரைக்கும் பார்த்த இந்த மூதாதையர்களைப் போல, தாவீதைப் போல அப்பா, உம்முடைய முகத்தை பார்க்க, உங்களுடைய குரலை கேட்க, எங்களோட அன்றாட வாழ்வில் நாங்கள் சந்திக்கக்கூடிய நபர்கள், செல்லக்கூடிய இடங்கள், செய்யக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து உங்களுடைய முகத்தை மட்டுமே நாங்கள் பார்க்கணும். ஆண்டவரே, உங்கள் குரலை கேட்டுட்டோன்னா, உங்களை நாங்கள் சந்திச்சிட்டோன்னா எங்கள் வாழ்க்கை மாறிடும். எங்கள் வாழ்க்கை மாறிடும் ஆண்டவரே. அந்த ஒரு நாளை நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். யோபுக்கு அந்த நாள் வந்தது, யோசேப்புக்கு அந்த நாள் வந்தது. தாவீதை போல் நாங்கள் உங்களை கெஞ்சி மன்றாடுகிறோம், உண்மை நோக்கி கூப்பிடுகிறோம். நீங்கள் எங்களுக்கு பதில் தருவீங்கன்ற நம்பிக்கையில் நாங்கள் கூப்பிடுறோம் அப்பா. அம்மா, தகுதியில்லாத எங்களுடைய ஜெபங்களை ஆண்டவரிடம் எடுத்துக்கொண்டு போங்கம்மா. உங்களுடைய பிரசன்னத்தில் என்னாலும் வாழ, ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடியும் உங்ககிட்ட கேட்டு, உங்கள் வழியாக உங்களுக்குள்ளே எல்லாவற்றையும் செய்கிறதுக்கு, ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் உங்களோட செய்கிறதுக்கு எங்களுக்கு அருள் தாரும் அம்மா. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். அன்பாதவர்களே, இன்றைய தினத்திற்கான கேள்விகளுக்கு பதிலோடு நம்ம விளக்க உரைக்குள்ளே செல்லலாம். முதல் கேள்வி, யாக்கோபு ரூபனுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆக்சுவலாக அவர் சொல்கிறாரு, நீ தான் என்னுடைய முதல் மகன், என்னுடைய ஆற்றல், என்னுடைய முதல் கனி நீ தான். ஆனால் நீ என்னுடைய படுக்கையை தீட்டுப்படுத்தினதுனால நீ நீரை போல நிலையற்றவனாக இருப்ப அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த கேள்வி நம்ம பார்த்தோம், சிமியோனுக்கும் லேவிக்கும் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறாரு பாருங்கள், சிமியோனும் லேவியும் அவர்களுடைய வாள்கள் வன்முறையின் கருவிகள் அப்படின்றாரு. அவர் சொல்கிறார், மனமே அவர்களோட மன்றத்துக்குள்ளே நுழையாமல் இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது ஆக்சுவலாக ஆவிக்குரிய வகையில் நமக்கும் சிமியோன் லேவி நமக்குள்ளேயும் இருப்பாங்க. இந்த கோபத்தின் அந்த தீய ஆவி, அந்த தலையான பாவங்களில் ஒன்று. இந்த வன்முறையும் கோபமும் நமக்குள்ளே கொண்டு வரது எல்லாமே எப்பயுமே எல்லா சூழலிலுமே. ஏன்னா நம்ம யாக்கோபின் திருமுகத்தில் வாசிக்கிறோம், நம்மளுடைய கோபம் எப்பயுமே கடவுளுடைய நீதியை கொண்டு வரதே கிடையாது. ஏன்னா நம்ம எங்கேயாச்சும் நம்மளோட சுயநலம் இருக்கும். அதனால் ஜென்ரலாக ஒரு ரூலை நம்ம வாழ்க்கையை போட்டுக்கலாம். அஃப்கோர்ஸ் நம்ம அநியாயத்தை பார்க்கும்போது கோபம் வரும், அது வேறு. பட் ஆனால் ஜென்ரலாக மோஸ்ட்டாக பெரும்பாலான டைமில் நம்மளுடைய இந்த ஜென்ம சுபாவத்தினால நம்ம பாவம் செய்யக்கூடிய இயல்பில் இருப்பதனால நமக்கு வரக்கூடிய கோபங்களை முடிஞ்சளவு தவிர்க்க ட்ரை பண்ணுவோம். அது சாத்தானிடம் தான் வருகிறது. கோபத்தினால எதுவுமே நல்லது வரவே போகிறதில்ல. நம்ம நிலையற்ற தன்மையில் நம்ம எடுக்கிற முடிவுகளும் தவறாக தான் போகும். அதனால் முடிஞ்சளவு இந்த வன்முறை, கோபத்தின் இந்த ஒரு எண்ணம், இந்த தாட் வருது யாருக்கு மேலேயாவது இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம மேலேயோ இல்லை மற்றவங்க மேலேயோ நடந்த ஏதாவது ஒரு பழைய கடந்த கால விஷயத்தின் மேலேயோ ஏதாச்சும் வந்துடுது அப்படின்னா அது சாத்தானிடமிருந்து வருதுன்றதை அறிந்து கொண்டு அதை புறக்கணிக்க, நிராகரிக்க நம்ம முயற்சி செய்யணும். இது ஒரு பக்கம் இருக்க. மூன்றாவது, யூதாவை பார்த்து யாக்கோபு என்ன சொன்னார்னு சொல்லி நம்ம கவனிக்கணும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன்னா யூதாவில் தான் தாவீது வரார், தாவீதினுடைய வழிமுறையில் தான் ஆண்டவர் இயேசு வருகிறார். அப்போ யூதாவை பார்த்து யாக்கோபு என்ன சொல்கிறார்? இதுக்கு முன்னாடி பாருங்கள், ரூபனும் சிமியோனும் லேவியும் பாவம் செஞ்சவங்க தான். ஆனால் யூதாவும் கூட நம்ம பார்த்தோம், தாமாருக்கு கூட பாவம் செய்தவர் தான். தெரிந்தோ தெரியாமலோ அவர் ஏதோ ஒரு வகையில் அதில் உடன் இருந்தார். ஆனால் அவர் மனமாற்றம் அடைஞ்சது நம்ம தெளிவாக இங்கே பார்த்தோம். எல்லா புதல்வர்களும் ஒரு அளவுகளில் அவங்க மனமாற்றம் அடைஞ்சவங்க தான். நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம். ஏன்னா அவங்க எல்லோரும் யோசிப்பை பார்த்து அழுகுறாங்க, எல்லாம் ஒற்றுமையாக தான் செயல்படுகிறார்கள்.
ஆனாலும் கூட யூதாவினுடைய மனமாற்றம் தெளிவாக நமக்கு கூறப்படுகிறது. மேபி அவருடைய மனமாற்றம் அதிகமாக இருந்திருக்கலாம் அந்த சதவிகிதம். அவர் அதனால சொல்கிறார் 8வது வசனத்திலேருந்து நம்ம வாசனம் தெரியும் 49வது அதிகாரத்தில், யூதா உன் உடன் பிறந்தோர் உன்னை புகழ்வர். யோசிச்சு பாருங்கள், ஏன்னா அங்கிருந்து தான் அரசர் வராரு. தாவீது அரசர்கள் அரசாவை யூதா குலத்திலேருந்து தான் வருது. உன் கை உன் எதிரிகளின் கழுத்தில் இருக்கும், ஏன்னா இவங்க தான் போரெல்லாம் போய் ஜெயிக்க போகிறாங்க. உன் தந்தையின் புதல்வர்கள் உன்னை வணங்குவர். அரசர்னா வணங்கி தான் ஆகணும். கடைசியாக இது எங்கே வந்து நடக்கும்போது, இந்த யூதான்ற இடத்துலலாம் ஆண்டவர் இயேசுவை வைத்து பார்ப்போமே, எல்லாருமே ஆண்டவர் இயேசுவுக்கு வணங்குறாங்க. ஆண்டவர் இயேசு அந்த எதிரிகளுடைய கழுத்தில் கை மட்டும் இல்லை, ஆண்டவருடைய கால் இருக்க போகுது சாத்தானுடைய தலையின் மேலே. அதே போல் அவங்க ஆண்டவரோடு உடன் பிறந்தவர்கள் யூதர்கள் எல்லாருமே ஆண்டவரை புகழப் போகிறார்கள். யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி. நம்ம பின்னாடி வாசிப்போம். திருவெளிப்பாட்டில் 5வது அதிகாரம் 5வது வசனத்தில் புனித யோவான் ஆண்டவருடைய அன்பு சீடர் காட்சியில் பார்க்குறாரு, தந்தை அரியணை இருக்கிறது, ஒரு சுருள் இருக்கிறது, அந்த சுருளில் 7 முத்திரைகள் இருக்குது, அதை யாராலையுமே திறக்க முடியல, விண்ணகத்திலையும் மண்ணகத்திலையும் யாராலையுமே திறக்க முடியல. அப்போ யூதா குலத்தின் சிங்கம் உள்ள வருது. அவர் வந்து தாவீதினுடைய அந்த வேர்லேருந்து வந்தக்கூடிய யூதாவின் சிங்கம் அந்த சுருளை, அந்த 7 முத்திரைகளை உடைத்து அந்த சுருளை திறக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் யூதா குலத்தின் சிங்கமாக அங்கே நம்ம பார்க்குறோம்? ஏன்னா இங்கே இந்த தொடக்க நூலில் யாக்கோபு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை தான் அங்கே ஆண்டவர் இயேசு நிறைவேற்றுகிறார். பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். யூதா கிட்ட கொடுக்குற ஆசீர்வாதம் யூதாவுக்கு இல்லை, அது ஆண்டவர் இயேசுவுக்கு. அது ஆண்டவர் இயேசுவின் வழியாக நம்ம எல்லாருக்குமே, நம்மளுடைய எதிரியாக சாத்தானின் கழுத்தில் கையை வைக்கக்கூடியதுக்கு அளவுக்கு ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை ஞானஸ்தானத்தின் வழியாக, நற்கரணின் வழியாக, 7 திருவருள் சாதனைகள் வழியாக, இறைவார்த்தையின் வழியாக நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ இது எல்லாமே நமக்கு வரக்கூடியது, மாதா வழியாகவும் ஆண்டவர் வழியாகவும். அதனால தான் அவர் சொல்ல பார்க்கும் 9வது வசனத்தில், யூதா நீ ஒரு சிங்கக்குட்டி, என் மகனே இறை கவர்ந்து வந்துள்ளாய். ஆண் சிங்கம் என பெண் சிங்கம் என அவன் கால் மடக்கி படுப்பான், அவன் துயில் கலைக்க துணிந்தவன் எவன் இருக்கு. பெண் சிங்கம்னு சொல்கிறாங்க, அதை மாதாவை கூட குறிக்கலாம். ஆண் சிங்கம் என ஆண்டவர் இயேசுவும், பெண் சிங்கம் என மாதாவையும் கூட, மாதாவுடைய குணாதி. ஏன்னா எல்லா இடத்துலையும் பாருங்கள், பெண்ணுக்கும் உனக்கும், அவள் வித்துக்கும் உன்னித்துக்கும், அப்படி தான் எதிரிகளுக்கு எதிராக பகை உண்டாகுது. ஆண் சிங்கம் என ஆண்டவர் இயேசுவும், பெண் சிங்கம் என மாதாவுமாக இருக்கலாம், அப்படி கூட அது இருக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், அரசுரிமை உடையோர் வரும் வரையில் மக்களினங்கள் அவருக்கு பணிந்தெடுக்கும் வரையில் யூதாவை விட்டு செங்கோல் நீங்காது. இந்த செங்கோல் தான் நம்ம பின்னாடி நம்ம திருப்பாடலையும் 2வது அதிகாரத்தில் வாசிப்போம். அவர் இரும்பு கோல் கொண்டு உலகத்தை ஆழ்வார். இந்த செங்கோல் வந்து அந்த ஆயனுக்குரிய அந்த ஒரு அந்த குணாதிசயம். ஆண்டவர் அந்த செங்கோலை கொண்டு தான் இந்த உலகத்தை ஆளப்போகிறார், ஒரு நல்ல ஆயனாக. அதனால் இந்த செங்கோல் வந்து அரசு உரிமையை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும், அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. இது எல்லாமே பாருங்கள், யாக்கோபுக்கு எங்கே தெரியும் அரசு உரிமை, அரசர் இதிலேருந்து வரப்போகிறாருன்னு. கடவுள் எவ்வளோ அழகாக உணர்த்திருக்காருப்பாங்க. அதனால தான் அவர் இறைவாக்கு உரைக்கிறார். நான் நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறேன்னு சொல்லி அதனால தான் அவர் சொல்கிறாரு. அப்போ இது நமக்கு தெரியுது, யாக்கோபு இங்கே இறைவாக்கினராக இருக்கிறார். அவர் ஏற்கனவே அங்கே வந்து பலி செலுத்தும் போது அவர் குருவாக இருக்கிறார், ஆசீர்வதிக்கும் போது குருவாக இருக்கிறார். இங்கே அவர் அரசருக்கெல்லாம் அப்பாவாக இருக்கிறார், அப்போ அவரும் அரசர் தான். அதே நேரத்தில் அவர் இறைவாக்கும் உரைக்கிறார். ஸோ குரு, அரசர், இறைவாக்கினர், இப்படி அழகாக அவர் நிறைவேற்றுகிறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், அவர் தொடர்ந்து யூதாவுக்கு வந்து ஆண்டவர் இயேசு பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அழகாக சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ பாருங்கள், யூதா மற்ற லேவி, சிமியோன், ரூபனை போல் தவறான பாவத்தை தான் செஞ்சார். ஆனாலும் அவர் மனம் திரும்பும்போது பாருங்களேன், அந்த குலத்திற்கே ஆசீர்வாதம் வருகிறது. நம்மளும் எவ்வளோ மோசமான பாவ நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பாருங்கள், அதே யூதா குலத்தில் தாவீது வந்து திரும்பவும் அதே பாவத்தை தான் செய்வார். வேற ஒருத்தருடைய மனைவியை அவர் வந்து தவறான உறவில் இருப்பார். ஆனாலும் பாருங்களேன், தாவீதும் திரும்ப மனம் திரும்புவார். கடவுள் மனம் திரும்பினதுக்கு அப்புறம் தான் சொல்வார், என் மனதிற்கு நெருக்கமானவன் தாவீதுன்னு சொல்லி. அதனால் நம்மளுடைய பாவங்களோ நம்மளுடைய கடந்த காலமோ, எவ்ரி செயின்ட் ஹேஸ் அ பாஸ்ட்னுவாங்க. எல்லா புனிதர்களுக்கும் ஒரு கடந்த காலம் உண்டு, அதில் அவங்க பாவிகளாக இருந்திருப்பார்கள். மோஸ்ட்டாக எல்லாருமே இல்லை, அட்லீஸ்ட் பெரும்பாலான புனிதர்கள். அதே போல் எல்லா பாவிகளுக்கும் ஒரு ஃப்யூச்சர் உண்டு, ஒரு எதிர்காலம் உண்டு, அவர்களும் புனிதராக மாறலாம். அதனால் யூதாவை போல் மனம் மாறினால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்மையும் வந்து அடையும். இன்னொரு முக்கியமான விஷயம் பாருங்கள், அரசுரிமை உன்னிடமிருந்து வரும்னு சொல்லி யாக்கோபு சொல்கிறார். யூதாவிலேருந்து மக்களினங்கள் மேல் எல்லாம் உனக்கு வந்து பணிந்திருக்கும்ன்றாரு. ஆனால் எல்லா மக்களினமும் தாவீது அரசருக்கு பணிஞ்சு இல்லையே, யூதா குலத்தில் இருக்கவங்களுக்கு பணிஞ்சு இல்லையே. ஒரு சில இனங்கள் தான் இருந்துச்சு. எல்லா மக்களினமும்
ஒருவருக்கு தான் பரிந்திருக்கும், அது கடவுளுக்கு மட்டும்தான். அப்போ இது எதை குறிக்கிறது? இது பின்னாடி தாவீது வந்து இந்த ஆசீர்வாதத்தை அவர் அழகாக எடுத்து திருப்பாடல் 110 1வது அதிகாரத்தில் சொல்வார், உன் எதிரிகளை எல்லாம் உன் காலடியில் போடுகிற வரைக்கும் என் ஆண்டவரிடம் சொன்னார் அப்படின்னு சொல்லி. இதுதான் மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 44வது வசனத்தில் ஆண்டவர் இயேசுவே டைரெக்டாக இதை வந்து கோட் பண்ணுறாரு. இதை அவர் வந்து மேல்கோர் காட்டுகிறார். எங்கே? இந்த திருப்பாடல் 110:1. இந்த திருப்பாடல் 110:1 தாவீது எழுதுகிறாரு. இதுக்கு எங்கேருந்து சோர்ஸ் இருக்குது, துவக்கம் இருக்கிறது? இங்கே இந்த 49வது அதிகாரம் தொடக்க நூலில் நம்ம இந்த 10வது வசனத்தில் வாசிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லா மக்கள் இனங்களும் பணிகிறது, எதிரிகள் எல்லாருமே காலடிக்குள்ளே வர்றது, கடைசியாக அது எங்கே நிறைவேறுது? மாதா வழியாக ஆண்டவர் இயேசுவிடம் அது நிறைவேறுகிறது. அவர் தான் அந்த மொத்த பிரபஞ்சத்தின் அரசராக கடைசியாக அவருடைய ஆட்சிக்கு தான் முடிவில்லாமல் இருக்க போகிறது. அதனால் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாமே ஒவ்வொன்றுக்கும் யாக்கோபு கொடுக்கறது, அது பின்னாடி அது இஸ்ரேல் மக்கள் வழியாக திருச்சபையை வந்து அடைகிறது, மாதா வழியாக ஆண்டவர் இயேசு வழியாக நம்மை வந்து அடைகிறது. இன்றைக்கி இது எல்லாமே திருச்சபைக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள். திருச்சபை வழியாக ஆண்டவர் இந்த உலகத்தை ஆசீர்வதிச்சிட்ருக்கார். இந்த ஒரு பேட்டர்னை தான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். 4வது கேள்வி, யோபு அந்த மன்னிக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க சொன்னோம். யோபு வந்து எல்லாம் ஆண்டவர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ஆண்டவர் சொல்வார் அவருடைய நண்பர்கள்கிட்ட, நீ போய் யோபு வந்து ஜெபிக்க சொல்லு, அவர் ஜெபிப்பார், அப்போ நான் உங்களை மன்னிப்பேன் அப்படின்றாரு. அந்த நிகழ்வை நம்ம பார்த்தோம். அதே போல் இங்கே பாருங்கள், யோசேப்புக்கிட்ட அவரோட சகோதரர்கள் வந்து அப்பா இறந்து போயிடுறாரு, இவங்கெல்லாம் பயந்துறாங்க. ஒருவேளை அப்பாவுக்கு பயந்துட்டு தான் யோசேப்பு வந்து நமக்கு இறக்கம் காட்டினாரோ, இப்போ அப்பா இல்லை, ஒருவேளை நம்மளை திரும்பவும் அவர் வந்து ஏதாவது பழி வாங்கிடுவாரோ அப்படின்னு சொல்லி யோசேப்பு அவங்க புரிஞ்சிக்கல. யோசேப்புக்கிட்ட போய் அதை சொல்கிறாங்க. ஸோ யோசேப்பு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறத பார்த்து, என்னை இன்னுமா நீங்கள் நம்பலை அப்படின்னு சொல்லி அவரோட அன்பை வந்து அவங்களுக்கு புரிஞ்சிக்கலேன்னு சொல்லி அவர் அழகாக அழுகுறதை நம்ம அங்கே பார்க்குறோம். அவர் அழுகுறதை பார்த்து அவருடைய சகோதரர்களும் உடஞ்சி போய் அழுகுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். அங்கே யோசிப்பு அவர்களை மன்னிக்கிறத, கனிவு காட்டுறதை நம்ம இங்கே பார்க்குறோம். இன்றைய தினத்தில் நான் வாசித்த இந்த தொடக்க நூலின் பகுதியிலிருந்து ரொம்ப நம்ம முக்கியமான ஒரு அட்டகாசமான ஒரு ஞானத்தையும் ஒரு நற்பண்பையும் கடவுள் இன்றைக்கி நமக்கு சுட்டி காட்டுகிறார். அந்த முதல் நற்பண்பு என்னென்னா, யோசேப்பினுடைய இந்த மன்னிக்கக்கூடிய குணம். அவர்கிட்ட வந்து பயந்து போய் நிற்கிறாங்க சகோதரர்கள். அப்பா இறந்ததுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு பாருங்க, 19வது வசனம், தொடக்க நூல் 50வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்ல பாருங்க, அஞ்சாதீர்கள். யோசேப்பு அவருடைய சகோதரர்களை பார்த்து சொல்கிறாரு, நான் கடவுளுக்கு என்ன இணையானவனா? ஏன் அவர் அந்த மாதிரி சொல்கிறாரு? பயப்படாதீங்க, நான் என்ன கடவுளா? நான் கடவுளுடைய இடத்துலையா இருக்கேன் அப்படின்னு ஏன் அப்படி சொல்கிறாரு? ஏன்னா யோசேப்புக்கு தெரிஞ்சிருந்துச்சு, பழி வாங்கிறதுக்கு நான் யார்? நான் ஒரு சாதாரண புழுதியும் தூசியிலும் வந்த மனுஷன். நீங்கள் எனக்கு எதிராக தீமை செஞ்சால் நான் என்ன பண்ண முடியும்? நான் என்ன? ஆனால் அவர் பாருங்கள், இதை எங்கே இருந்துட்டு யோசிக்கிறார் பாருங்கள். அரசருக்கு அடுத்தபடியாக இருக்க அவர் கண்ணை காமிச்சா போதும், அவரோட சகோதரர்களில் ஒரேடியாக எகிப்தியனுடைய அரசவையில் இருக்கவங்க எல்லாமே அவர் கீழே தான் இருக்காங்க. எல்லா அதிகாரமும் அவர்கிட்ட இருக்குது. ஆனால் அவர் எவ்வளோ தாழ்ச்சின்றது அதனால தான் சொல்லுவாங்க, நம்ம நம்மளையே தாழ்த்தி கொள்வதில்லை, நம்மளை பற்றி பொய்யாக நம்ம தாழ்த்தி கொள்வதில்லை, நம்ம எப்படி இருப்போமோ அதை சரியாக நம்ம பார்ப்பது தான் ஹியூமிலிட்டி அப்படின்வாங்க. கொஞ்சமும் அதிகமும் பார்க்கக்கூடாது, கொஞ்சமும் கம்மியாகவும் பார்க்கக்கூடாது. நாம் எப்படி இருக்கிறோமோ கடவுளுக்கு முன்னாடி அப்படி நம்மை பார்த்தோம் என்றால் நம்மையே, அதுதான் தாழ்ச்சி. நம்மளையே நம்ம ரொம்ப குறைச்சிக்கிட்டோன்னா அது தாழ்வு மனப்பான்மையில் போயிடும், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். ஒரிஜினல் ஹியூமிலிட்டி இருக்காது, தாழ்ச்சி கிடையாது, தாழ்வு மனப்பான்மை ஆகிடும். ஒருவேளை நம்ம இருக்கிறத விட்டு அதிகமாக பார்த்துட்டோன்னா அது தலைக்கணமாகிடும், ப்ரைடு, 7 தலையான பாவங்களில் ஒன்று. இது ரெண்டுமே நம்ம வாழ்வை அழிச்சிடும். அப்போ நம்ம இருப்பதை போல் நம்ம கரெக்டாக நம்ம பார்க்கணுன்னா கடவுளுக்கு முன்னாடி வச்சு தான் நம்மளை பார்க்கணும். அவர் முன்னாடி நம்ம எப்படி இருக்கிறோன்னு பார்த்துட்டோன்னா அந்த தாழ்ச்சி வந்துடும். யோசிப்பு அதெல்லாம் சொல்கிறேன், ஏன்னா கடவுள் ஸ்தானத்தில் இருக்கிறேன்னா, கடவுள் ஸ்தானத்தில் இருந்தால் தான் அப்போ பழி வாங்கணுமா? ஆமாம், இணைச்சட்டம். நான் பின்னாடி வாசிப்போம், டியூட்ரோனாமி இணைச்சட்டம், அதாவது உபாகமத்தில் 32ஆம் அதிகாரம் 35 வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், பழி வாங்குவது என்னுடையது, என்னிடம் விட்டுருங்க, நான் திருப்பி பதில் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் புதிய ஏற்பாட்லேயும் ரோமியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12வது அதிகாரம் 19வது வசனம் சொல்கிறார்கள், நீங்கள் யாரையும் பழி வாங்கும் எண்ணம் கொள்ளாதீர்கள், அதை கடவுளுக்கு விட்டு விடுங்கள். மெயினாக நம்ம மற்றவங்களை மன்னிக்க முடியல. இப்போ யோசிப்பு பாருங்கள், அவங்கக்கிட்ட இதமாக பேசி வந்தார், நம்ம வாசித்தோம், அவ்வளோ கனிவு காட்டினார், அவங்களோட பிள்ளைங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சதை நம்ம இங்கே பார்க்குறோம். எப்படி பாசிபிள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, யோசிப்பு பாருங்கள், அவர் யார் அப்படின்றது தெளிவாக உணர்ந்தவராக இருந்தார்.
அவர் கடவுளுடைய ஸ்தானத்தில் இல்லை அப்படின்றத அவர் ஒரு தூசியும் புழுதின்றத அவருடைய அந்த ஒரிஜினல் ஸ்டேட்டை அவர் உணர்ந்தவராக இருந்தார் ஃபஸ்ட்டு. செகண்டு பார்த்தோன்னா யோசேப்பு வந்து கடவுள் செம்மையை ஆசீர்வதிச்சிட்டாரு. அவருக்கு எல்லாம் கெட்டது நினச்சாங்க, ஆனால் அவர் கடவுள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்தி எல்லாரையும் அவர்கிட்ட வந்து மண்டிட்டு வணங்குற அளவுக்கு அவரை வந்து உயர்த்திட்டார். அந்த ஒரு நிறைவு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மன்னிக்கிறது ஈஸியாயிரும். அந்த அந்த நிறைவை நம்ம பார்க்கலாம். அதுக்காக நம்ம வந்து யோசிப்பை போல் பெரிய செல்வந்தர் ஆகணும் அப்படிலாம் அர்த்தம். இப்போ நம்ம ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். நம்மளோட பேங்க்கில் ஒரு 10 கோடி இருக்குது, இல்லை 10 மில்லியன் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். யாராச்சும் நம்மக்கிட்ட ஒரு 100 ரூபா ஏதாச்சும் ஏமாற்றிட்டாங்க அப்படின்னா சரி போன்னு சொல்லி மன்னிச்சு விட்ருவோம். ஆனால் ஒரு வேளை நமக்கு சாப்பாடுறதுக்கே வழி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்மக்கிட்டேருந்து 1 ரூபா எடுத்தால் கூட நம்ம அவங்கள போய் இது ஏன் நீ பண்ண அதை ஏன் செஞ்சேன்னு சொல்லி நம்ம வந்து அவங்கள பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறதை நம்ம பார்ப்போம். அப்போ ப்ராப்ளம் என்ன, அந்த ஒரு நிறைவு. அப்போது நம்ம இது வந்து ஒரு உதாரணம் தான், பணத்தை வச்சு இல்லை. அப்போ நம்மளுடைய நிறைவு ஏதாச்சும் பொருள் மேலே ஃபிக்ஸ் பண்ணால் அது நிறைவே ஆக முடியாது. யோசிப்பு கூட அங்கே பார்வோனுக்கு அடுத்தபடியில் இருக்கலாம், ஆனால் அங்கே நிறையா பிரச்சனைகள் குறைகள் இருந்திருக்கும். அதை அவர் பார்க்கல. அங்கே இருக்கக்கூடிய நிறைவை மட்டும்தான் பார்த்து அவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். அந்த ஒரு நிறைவில் அவர் என்ன பண்ணுறாரு, அவரால் ஈஸியாக மன்னிக்க முடிச்சு. ஏன்னா அவர் அந்த அளவுக்கு உயர்த்தி தூக்கிட்டார் கடவுள். நம்ம வந்து அதே போல் செல்வமோ அதிகாரமோ நமக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய குறைகளை பிரச்சனைகளை பார்க்காம, நெகட்டிவிட்டிஸை பார்க்காம, நமக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்துருக்குற நன்மைகளை அட்லீஸ்ட் நம்மக்கிட்ட உயிரை கொடுத்துருக்காரு. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நம்மளுடைய கரங்கள் கண்கள் கால்கள் நல்லபடியாக இருக்குது, சிந்திக்க முடியுது, 3 வேளை சாப்பாடு தர்றாரு, நம்ம தலைக்கு மேலே ஒரு ரூஃப் இருக்குது, ஒரு வீடு இருக்கிறது, ஏதோ ஒரு ஆண்டவர் கொடுத்துருக்காரு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நன்றி உணர்வோடு நம்ம இருக்கும்போது நம்ம குறைகளை பார்க்குறத குறைக்க ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்காக நம்ம மனசில் நன்றி உணர்வு வர ஆரம்பிக்கும், கடவுளுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக கசப்புகள் குறைய கடவுள் நம்மளை ஆசீர்வதிக்க ஆரம்பிப்பார். அவரோட அதான் பாருங்கள், நம்ம நேற்று வாசிச்சோம் இல்லையா, நம்மளுடைய உரிமை சொத்து கடவுளாக இருக்கணும். நம்ம பிச்சைக்காரர்களாக இருந்தாலும் நம்ம செல்வந்தர்களாக மனசில் இருக்கலாம். அப்போது நம்மளால் ஈஸியாக மன்னிக்க முடியும். அப்போது நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட் ஃபுல்லாக கடவுளால் நிரம்பி இருக்கணும். நம்மளுடைய மனசு ஃபுல்லாக கடவுளால் நிரம்பி இருந்துச்சுன்னா, கடவுள் நமக்கு காட்டின அன்பு, அவர் நமக்கு காமிச்ச சின்ன சின்ன விஷயங்களை நினைவில் கொண்டு அவர் மேலே நம்ம அன்போடு இருந்தோம் அப்படின்னா, அதிலிருந்து ஊற்றெடுத்து வரும்போது அந்த உணர்வில் இருந்து நம்மளுக்கு எவ்வளவோ உச்சக்கட்டமான மோசம் நமக்கு எதிராக பண்ணியிருந்தாலும் கூட ஈஸியாக நம்மளால் மன்னிக்க முடியும். அதுக்கு நமக்கு ரொம்ப அல்டிமேட்டாக தேவையான விஷயம், நான் என்னுடைய சொத்தாக கடவுளை வச்சுருக்கிறேன்னா அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நமக்கு எவ்வளவு இழப்புகள் வந்தாலும், எவ்வளோ தோல்விகள் வந்தாலும், எவ்வளோ வறுமை இருந்தாலும், எவ்வளோ மன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம அசைவுற மாட்டோம். ஏன்னா நம்ம கடவுளை நம்ம மன கண்மனாக வச்சுருக்கோம். நேற்று தான் நம்ம திருப்பாடலில் வாசித்தோம். அதனால் நம்ம மன்னிக்கணும்னு நினச்சோன்னா மனநிறைவு அடையணும். மனநிறைவு எப்போ அடையும், நம்ம கடவுள் நமக்கு செஞ்ச நன்மைகளை நினச்சி பார்த்து முடிஞ்ச லெவலில் என்ன செய்யணும் அதான் சொல்கிறார். கொஞ்சம் டைம் எடுத்து யோசித்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பித்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக மனசு ஃபுல்லாக அந்த கசப்புகள் குறைய ஆரம்பிக்கும். ஈஸியாக நம்ம எதிரிகள், நம்மளுடைய நெருக்கமானவர்கள், நமக்கு எதிராக பாவம் செஞ்சவங்க எல்லாத்தையும் மன்னிக்க முடியும். அதை நம்ம யோபுடைய வாழ்வில் நம்ம பார்க்குறோம். அந்த 4 பேரும் அவரை வச்சு செஞ்சாங்க. அவர் கஷ்டத்தில் இருக்கும்போது இன்னும் அவரை குத்தி நம்ம பார்த்தோம். இத்தனை அதிகாரம் அவரை காயப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் யோபு கடைசியாக ஆண்டவர் அனுப்புகிறாரு அந்த நண்பர்களை போய் யோபுக்கிட்ட. யோபு வந்து 7 அந்த காளைகளை வந்து பலியிட்டு ஜெபிக்க சொல்லு, அவருடைய ஜெபத்தை கேட்டு உங்களை நான் மன்னிப்பேன் அப்படின்றாரு. யோபுக்கு எப்படி இருந்திருக்கும், நீ எனக்காக மன்னிக்க சொல்லி கேட்கும்போது எவ்வளோ காயப்படுத்துகிறாங்க. ஆனால் யோபு மன்னிச்சார், அவங்களுக்காக பலி செலுத்தி ஜெபிச்சார். உடனே என்ன தெரியுமா நடந்துச்சு, அழகாக போடப்பட்டிருக்கு. யோபு 42வது அதிகாரத்தை நம்ம வாட்சோன்னா தெரியும். ஆண்டவர் யோபு வந்து அவருடைய நண்பர்களுக்காக ஜெபித்ததை பார்த்து ஆண்டவர் யோபுக்கு எல்லாத்தையும் இரட்டிப்பாக திருப்பி கொடுத்தாரு. நம்ம வாசிக்கிறோம். யோபு மன்னிச்சாரு, 2 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றாரு. இங்கே யோசேப்பு மன்னிக்கிறாரு. எவ்வளோ அழகாக இருப்பாருங்க. அப்போ நிறைய நேரங்களில் உண்மையாலுமே நம்மளே நம்ம மன்னிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலே நம்ம நெருக்கமானவங்க நம்ம காயப்படுத்திட்டு மனசில் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். உடனடியாக மன்னிக்கணும்னு சொல்ல வரல, கேட்கல ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே யோபுவை போல காயப்படுத்தினவங்கள, யோசேப்பை போல காயப்படுத்தினவங்கள மன்னிக்கக்கூடிய வரத்தை தாங்க ஆண்டவர்னு சொல்லி, அந்த மன்னிக்கணும்னா
அதான் சொல்லுவார்ல ஆண்டவர், இறுதி ராவணவின் போது ஆண்டவர் ஜீசஸ் சொல்லுவார், நான் உங்களை அன்பு செய்தது போல் புதியது ஒரு கட்டளையை நான் தரேன், நீங்கள் மற்றவங்களை அன்பு செய்யுங்க. கடவுள் அன்பை உணராமல் மற்றவங்களுக்கு அந்த அன்பை தர முடியாது. தந்தால் அது பொய்யாக இருக்கும், இல்லைன்னா அது நிறைய உள்ளதாக இருக்காது. சும்மா பிறனத்தவர்களை போல் லைட்டாக மன்னிக்கலாம், லைட்டாக அன்பு காட்டலாம். அதனால தான் பாருங்கள், அன்னை தெரசா செஞ்ச அந்த சேவைக்கும் மற்றவங்க சேவைக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா அன்னை தெரசா கடவுள் அன்பை உணர்ந்து அந்த அன்புனால் தூண்டப்பட்டு பொது சேவை செஞ்சாங்க. அந்த சேவை வித்தியாசமாக இருந்துச்சு. அது பெரிய பெரிய பிரசிடென்ட்ஸு, பெரிய பெரிய பிரைம் மினிஸ்டரு எல்லாவற்றையும் ஈர்த்துச்சு. ஆனால் நிறைய பேர் சோஷியல் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கடவுளை இன்னும் தெரியல. அவங்களுக்கு ஏதோ உலகம் சொல்லி கொடுத்து அவங்களுடைய மனசாட்சிக்கு பயந்து நல்லவர்களாக அவங்க போய் பொது சேவை செய்கிறாங்க. குட், தப்பு சொல்லலை. பட் ஆனால் அந்த சேவை அந்த உச்சத்தை அடையாது. ஏன்னா அவங்க இன்னும் கடவுளுடைய அன்பை உணரலை. கடவுளுடைய அன்பை உணரணுன்னா அவர் நமக்கு செஞ்ச நன்மைகளை நம்மளே நினைவுபடுத்தி ஒரு 10 மணி அருளிந்த மாதிரியை ஜெபிச்சுக்கிட்டே நன்றி சொல்லலாம். திருப்பி யோசிக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஒரு 3 அருளிந்த மாதிரியை ஜெபிக்கலாம். இப்படி நம்ம நிறைவாக இருக்கும்போது, நம்ம மன்னிக்கும் போது, யோபு பாருங்கள் உடனடியாக அழகாக போடப்பட்டிருக்கும். யோபு மன்னிச்சார், உடனடியாக ஆண்டவர் அவருக்கு 2 மடங்காக கொடுத்தார். எல்லாமே கனெக்டடாக இருக்குது பாருங்கள். யோபு ஜெபிச்சாதான் அவர் நண்பர்கள் மன்னிக்கப்படுவாங்க. அவர்கள் நண்பர்கள் மன்னிக்கப்படும் போது யோபு ஆசீர்வதிக்கப்படுகிறார். எவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். நம்ம நிறைய தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. சில சமயம் அது மன்னிச்சாலே சரியாயிரும் போல். நம்மளே நம்ம பாவம் செஞ்சு குற்றணுவில் இருக்கோம். ஓகே, ஆமாம் முட்டாள் தான், ஒத்துக்கிறேன். ஆண்டவர் இப்போ திரும்பி வருகிறேன், எனக்கு ஞானத்தை தாங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன். என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி, என் பிள்ளைங்க, என்னோடய ரத்தம், என்னுடைய சகோதரர்கள் எனக்கு எதிராக பாவம் செஞ்சுருக்காங்க. பட் ஓகே, யோபுவை போல் நான் மன்னிப்பேன், யோசேப்பை போல் மன்னிப்பேன். கட்டி பிடிச்சி அவங்களுக்காக நான் அழுவேன். நேரில் காட்ட முடியலனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு டெய்லி ஒரு ஆள் இந்த மாதிரியாவது நான் ஜெபிப்பேன். இதை நம்ம பண்ண ஆரம்பித்தோன்னா யோபுக்கு ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு. யோபுக்கு தெரியாது, அவரும் நண்பர்கள் காயப்படுத்தினவங்களை மன்னிச்சா, அவங்களுக்காக ஜெபிச்சா இவர் ஆசீர்வதிப்படுவார்னு யோபுக்கு தெரியாது. ஆனால் அதுதான் நடந்துச்சுன்னு பைபிள் நமக்கு சொல்லி காட்டுது. இதுதான் நம்ம இன்றைய தினத்துலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய முதல் பாடம். நம்ம மற்றவங்களை மன்னிச்சு ஆகணும். அதனால் ஆண்டவர் பாருங்கள், பரலோகத்தில் பிதாவே ஜெபத்தில் ஆண்டவர் இயேசு நம்ம கற்றுத்தருகிறார். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்கிறவர்களை நாங்கள் மன்னிப்பது போல் எங்கள் குற்றங்களையும் மன்னியும். ஸோ அங்கே தான் இருக்குது, உங்கள் விண்ணக தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல். லூக்கா 6வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் 36வது வசனத்தில், நீங்களும் இரக்கமுள்ளவர்களாக இருங்க. அவர் பரிசுத்தமாக இரக்கமுள்ளவராக கனிவு காட்டுறார் இல்லையா? நம்மளை அவர் நினச்சிருந்தா அவர் பெர்ஃபெக்ஷனுக்கு நம்மளை நேரம் தீர்த்து கட்டியிருக்கணும். ஆனால் ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறார். அதே போல் நம்மளே இரக்கம் காட்ட சொல்கிறார். அப்போது இதுதான் அந்த கனெக்ஷன்ஸ். நம்ம மன்னிக்காமல் நிறைய விஷயங்கள் நடக்காது, நிறைய தடைகள் நீங்காது. மன்னிக்க ஆரம்பிச்சிட்டோன்னாவே, மனசில் ஆவியானவர் குடிக்கொள்ள ஆரம்பிச்சிட்டாருனாவே நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். இது முதல் பாடம். 2வது, அதே தொடக்கநூல் 50வது அதிகாரம் 20வது வசனத்தில் பாருங்களேன், தொடர்ந்து அல்டிமேட்டான ஒரு ஞானத்தை யோசேப்பு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த ஞானம் தான் யோபுக்கும் வரும் பின்னாடி. அவர் சொல்ல பாருங்கள், நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் எனக்கு தீமையை, நீங்கள் கெட்டது நீங்கள் நினச்சிங்க, ஆனால் கடவுளை அதை பல பேரோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அதை நன்மையாக மாற்றினார். இதுதான் நம்ம ரோமேயர் 8வது அதிகாரம் 28வது வசனத்தில் மாஸ்டம். கடவுளை அன்பு செய்கிறவர்களுக்காக தூய் ஆவியானவர் எல்லாவற்றிலும் ஒத்துழைச்சி கடைசியாக இன்றைக்கி பாருங்கள் சொன்ன மாதிரி எல்லாவற்றையும் நன்மைக்கு எதுவாய் மாற்றுவார். நம்ம பாருங்களேன், நிறைய விஷயங்கள் நம்ம திருப்பி போய் மாற்ற முடியாது. அது நடந்தது தான். அது கசப்பான, மனசை உருக்குலைக்கக்கூடிய ஒரு விபத்தாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஒரு தோல்வியாக இருக்கலாம், அந்த ஒரு வார்த்தையாக இருக்கலாம். இவங்களா இந்த நிகழ்வா இப்படி நடந்துருச்சே, அந்த இறந்த அந்த காலத்தில் நடந்த அந்த கஷ்டத்தோட வாழ்ந்துட்டு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த 24ஆம் நாள் நம்ம முடிவெடுத்தோன்னா, ஆண்டவரே நான் உங்களை அன்பு செய்ய போகிறேன், உங்களை நான் தெரிஞ்சுக்க போகிறேன், உங்களை நான் நம்பி இருக்க போகிறேன், உங்களையே நம்பி இருக்க போகிறேன். என்னுடைய கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். யோசிப்பை பிடிச்சி அவர் குழியில் தள்ளும்போது அவருக்கு தெரியுமா, அவர் கடவுளை அன்பு செஞ்சுட்டு இருந்தார், கடவுள் அவரோடு இருந்தார். யோசேப்பை பிடிச்சி தப்பாக பொய்யா பழி போட்டு அவரை சிறையில் அடைச்சிப்ப யோசேப்புக்கு தெரியுமா, அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் கடவுளையும் நம்பியிருந்தார், கடவுளை அன்பு செஞ்சார். கடைசியாக எங்கே முடிஞ்சிச்சு, எல்லாத்தையுமே கொண்டு கனெக்ட் பண்ணி அவரை தூக்கி உச்சத்தில் உயர்த்தி வச்சார். நம்மளுடைய கடந்த வாழ்க்கையில் அந்த பாவத்தின் அடிமைத்தனங்கள், முட்டாள்தனமாக விழுந்தது எல்லாவற்றையுமே ஒரு பக்கம் வச்சுக்குவோம். இன்றைக்கி
ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்வோமா, ஆண்டவரே உங்களை நான் அன்பு செய்கிறேன் ஆண்டவரே, என்னோடய கடந்த காலத்தில் நடந்ததெல்லாம் முட்டாள்தனமாக பண்ணிவிட்டேன் நான் நம்புகிறேன் ஆண்டவரே. எல்லா கசப்பான சம்பவங்கள் அதுக்கு ஏற்படுத்தின அதுக்கு காரணமாக இருந்த எல்லா நபர்களையும் நான் மன்னிக்கிறேன். யோபுவை போல் யோசிப்பை போல் உண்மையாலுமே மன்னிக்கிறேன். இல்லை மன்னிக்கிறதுக்கு எனக்கு அருள் தாங்க ஆண்டவரே. அந்த நடந்த எல்லா நிகழ்வையும் பாருங்கள், ஆண்டவரால் கனெக்ட் பண்ணார்னா அவருடைய ஞானத்தினால அவருடைய வல்லமையினால் இப்போது இந்த நிகழ்காலத்துலேயும் வருங்காலத்துலேயும் அதை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்ற முடியும், கண்டிப்பாக முடியும். ஆனால் ஒன்று மட்டும் தான் சொல்லணும், இந்த மூதாதையர்கள் பார்த்தோம் இல்லையா, அவங்களை போல் நம்ம ஆண்டவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி மாசற்றவர்களாக நேர்மையாளர்களாக இந்த 4 விஷயங்கள், ஆண்டவருக்கு அஞ்சி, 2வது தீமையை விட்டு விலகி மாசற்றவர்களாக சிந்தனையிலையும் கண்ணிலையும் பரிசுத்தமாக நீதிமான்களாக கட்டளைகளை கடைப்பிடித்து நம்ம வாழ முயற்சி செஞ்சோன்னா எல்லா மூதாதையர்களில் ஆண்டவர் தேர்ந்தெடுத்த அந்த ஒரு சில நபர்களோட கடவுள் கூட இருந்தார். குழியில் இருந்தப்பையும் சிறையில் இருந்தப்பையும் பெத்தேலில் யாக்கோபு படுத்து உறங்கினப்பையும் பயந்த நேரத்திலும் போர் வந்த நேரத்திலும் எதிரிகள் மத்தியிலும் ஆண்டவர் அவர்களோடு இருந்தார். அவருக்கு 2 விஷயத்தை அவங்க காட்டினார் கடவுள். அவருடைய பேரன்பு ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வையும் அவருடைய ஃபெய்த்ஃபுல்னஸையும் நம்பிக்கைக்குரிய தன்மையும் காட்டினார். நம்ம செய்ய வேண்டியது அந்த 4 விஷயம். கடவுளுக்கு நம்ம அந்த 2 விஷயத்தை கொடுப்பார். அவர் நம்மளோடு இருப்பார், அவருடைய பேரன்பை காட்டுவார், அவருடைய நம்பிக்கைக்குரிய தனத்தை நம்ம கூட எப்பயுமே கொண்டிருப்பார். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடந்த காலத்தில் நடந்த எல்லா தோல்விகளும் ஆண்டவர் அதை நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். இப்போது அவரால் மாற்ற முடியும். நிறையா கடந்த காலத்தில் அது ஒரு ஃபெயிலியராகவே இருக்குது, அது ஒரு கசப்பான சம்பவமாகவே இருக்குது. அப்படின்னா ஏன்னா அதை எடுத்து நம்ம கடவுள்கிட்ட இன்னும் கொடுத்து நம்ம கடவுளை அன்பு செய்ய ஆரம்பித்து கடவுளையே நம்பி இருக்க ஆரம்பிக்கலை. அப்படி பண்ண ஆரம்பித்தோன்னா அதை கண்டிப்பாக நன்மைக்கு எதுவாக கடவுள் மாற்றுவார். சிம்பிளாக சொல்லணுன்னா கடவுளை இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்க ஆரம்பித்து அவருக்கு அஞ்சி நடந்து அவர் அன்பு செய்ய ஆரம்பிக்கணும். எப்படி இதை ப்ராக்டிக்கலாக பண்ணுறது? இந்த மாதிரி விவிலியம் வாசிக்க ஆரம்பிக்கலாம், தினமும் 4 ஜெபமாலைகள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், குறைஞ்சது 3, தினமும் திருப்பலி, தினமும் அட்ரேஷன் சாப்பிள், தினமும் நம்ம நற்கருணை சந்திப்பு செய்ய ஆரம்பிக்கலாம். புனிதர்களை பற்றி வாசிக்க, கடவுளை தேட ஆரம்பிக்கும் போது கடவுளை அன்பு செய்யணும்னா இதெல்லாம் நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் நம்மக்கிட்ட வெளிப்படும். கடவுளே கதின்னு சொல்லி நம்ம அவரையே நம்பி இருக்க ஆரம்பித்தோன்னா, அவரையே அன்பு செய்ய ஆரம்பித்தோன்னா, அவருக்கு அஞ்சி தீமையை விட்டு விலகி மாசற்றவர்களாக நீதிமான்களாக வாழ முயற்சி செஞ்சால் கூட போதும், ஸ்டார்ட் பண்ணால் கூட போதுங்க. நம்ம கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளுடைய வாழ்வில் நம்மளை உயர்த்துறதையும் ஆசீர்வதிக்கிறதையும் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதே போல் பாருங்கள், யோபுவினுடைய வாழ்வில் அந்த கடைசியாக ஆண்டவர் எல்லாம் பேசி முடித்தா அந்த லேவியாத்தனை பற்றிலாம் சொல்லி, அவ்வளோ மோசமான லேவியாத்தன் கூட எனக்கு அடிபணிஞ்சிருக்கு, உனக்கு என்னுடைய வல்லமை தெரியுமான்னு சொல்லி ஆண்டவர் கேட்டதுக்கப்புறம் யோபு பாருங்களேன், 42வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், சரண்டர் ஆகிறார், பதில் சொல்கிறார் யோபு. ஆமாம், எனக்கு புரியாததை பற்றி நான் பேசிட்டேன், எனக்கு தெரியாததை பற்றி நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட யோபு சொல்கிறார். 42வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுவாங்க அழகா. நான் அவர் பாருங்கள், இத்தனை எவ்வளோ கொடுமைகள், இத்தனை அதிகாரம் ஃபுல்லாக இவ்வளோ கஷ்டங்கள் மத்தியில் கடைசியாக யோபு சொல்கிறாரு, ஒத்துக்கிற ஆண்டவரே, எனக்கு தெரியாத விஷயங்களை பற்றிலாம் நான் பேசிட்டேன் தான். அப்போது யோபுவோட இந்த துன்பங்களுக்கு, இல்லை நம்மளோட வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களுக்கு பதில் என்ன தான்? யோபு நம்ம வாசித்து முடிச்சிட்டோம். என்ன தான் பதில் அப்படின்னா, திருச்சபை நமக்கு அழகாக அதனுடைய மறைக்கல்வி, கேத்தலிக் சர்ச்சினுடைய கேட்டிசம் சிசிசியில், கத்தோலிக்க திருச்சபையின் மறைக்கல்வியில் அழகாக சொல்லித்தருது, கடவுள் ஒரு தீமையை அவர் செய்வதில்லை, ஆனால் ஒரு சில தீமைகளை அவர் அனுமதிக்கிறார். ஹீ இஸ் பெர்மிட்டிங், ஹீ இஸ் நாட் டூயிங் இட். எதுக்கு? அதிலிருந்து மிகுதியான நன்மையை வெளியே கொண்டு வருவதற்காக அந்த சின்ன தீமையை அனுமதிக்கிறார் அப்படின்னு சொல்லி திருச்சபை நம்ம கற்றுத்தருது. என்ன நன்மையாக இருக்கும்? மேபி நம்ம இன்னும் பரிசுத்தம் அடையலாம், இல்லை கடவுள் மேலே இருக்கக்கூடிய அன்பு நமக்கு இன்னும் அதிகமாகலாம். அந்த பிரச்சனையினால், அந்த சூழல்னால், அந்த விபத்தினால், அந்த தீமையினால், அந்த தோல்வியினால், அந்த பாவத்தின் அடிபந்தனத்தினால கடவுள் நம்மை அனுமதிக்கிறது காரணம், அதை நம்ம முட்டி மோதி முயற்சி பண்ணி வெளியே வரும்போது, அதுக்காக அதுலேருந்து வெளியே வரணும், இதை தாங்கிக்க முடியலன்றதுக்காக கடவுளை நம்ம தேட ஆரம்பிப்போம், கடவுள்கிட்ட நெருங்க ஆரம்பிப்போம், தினமும் திருப்பலிக்கு போவோம், தினமும் ஜெபமாலை போவோம், பைபிள் படிக்க ஆரம்பிப்போம், இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம், 4 நாள் வேளாங்கண்ணிக்கு போகிறது, என்னென்னமோ பண்ண ஆரம்பிப்போம். அப்போ பரிசுத்தத்தில் வளருவோம். சில நேரங்களில் அந்த சூழ்நிலைகள் நமக்கு பாடத்தை கற்றுத்தரும். நமக்கு ஒரு சில பாடங்கள், ஞானங்கள் நமக்கு வேறு எந்த வழியிலையும் கிடைக்காம இருக்கும். அப்போ பெஸ்ட்டு
யோபு 42வது அதிகாரம் 3வது சொல்கிறது போல் எனக்கு பற்றி தெரியாத விஷயங்களை நான் பேசிட்டேன்னு சொல்கிறது தான் நல்லது. அப்போது அதை ஏன் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு? ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் ஒரு உதாரணத்துக்கு கேட்டிருப்போம். ஒரு யானையை வந்து கண்ணு தெரியாதவங்க ஒருத்தர் வந்து தும்பிக்கையை பார்த்துட்டு இதுதான் யானைன்னு சொன்னாராம். ஒருத்தர் காலை தொட்டுட்டு இதுதான் யானைன்னு நினச்சாராம். ஒருத்தர் வாழை பிடிச்சி பார்த்துட்டு இதுதான் யானைன்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் யாருக்குமே யானையோடைய முழு பிக்சர் தெரியாது, அந்த யானையினோட ரூபம் தெரியாது. அதே போல் தான் நம்மளோட வாழ்வில் நடக்கிற நிறைய விஷயங்களுக்குமே அதோடைய கடந்த காலம் என்ன, அதோடய நிகழ்காலம் என்ன, அதோடய வருங்காலம் எல்லா கோணத்திலும் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் கடவுளுக்கு எல்லாமே தெரியும். அவருடைய ஞானத்தில் ஒரு சில விஷயங்களை அனுமதிக்கிறார் அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கணும்னு மட்டும் நம்ம பார்த்தா போதும். அதுலேருந்து நம்ம என்ன மாற்றிக்கொள்ளணும்னு சொல்லி அது ஆவிக்குரிய கண்கள்னால அதை பார்க்க ஆரம்பித்தோன்னா நம்ம யோசிப்பை பார்த்தது போல் யோபுவை பார்த்தது போல் அது நமக்கு நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். இல்லை அந்த இதை வந்து வெறும் மெட்டீரியலாக உலக பிரகாரம் பார்த்துக்கிட்டு ஏன் இது நடக்குது, ஏன் இது நடந்துச்சுன்னு சொல்லி நம்ம கேள்வி மட்டும்தான் கேட்டுட்ருப்போம். யோபுவை போல் எனக்கு இது தெரியாது ஆனால் நான் உங்களை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட சரண்டர் ஆகும்போது மாற்றுவார். நம்ம மனமாற்றம் உண்மையாலுமே அடையணும் அப்படின்னாக்க சீக்ரெட் ஆஃப் ரிப்பென்டன்ஸ், மனமாற்றத்தினுடைய ரகசியம் வந்து 42வது அதிகாரம் யோபு 5வது வசனத்தில் நம்ம வாசிக்கலாம். அதில் யோபு சொல்ல பாருங்க, உம்மை பற்றி காதால் மட்டுமே கேள்விப்பட்டேன், ஆனால் இப்பொழுது என் கண்களே உம்மை காண்கின்றனர். ஆகையால் 6வது வசனத்தில் என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன். நம்ம யோசிப்புடைய அந்த வாழ்வில் பார்த்தோம் இல்லையா, மன்னிக்கணும்னா மனசு நிறைஞ்சிருக்கணும், கடவுளுடைய அன்பு உணர்ந்திருக்கணும், அப்போ தான் மன்னிக்க முடியும்னு பார்த்தோம். இங்கே பாருங்கள், மனமாற்றத்துக்கான ஒரு ரகசியம் நம்ம யோபுல பார்க்கலாம். கடவுளை பற்றி கேட்டிருக்கிறேன், ஆனால் இப்போ நான் அவரை பார்க்குறேன், ஆகையால் நான் என்னையே நொந்து கொள்கிறேன், புழுதியிலும் சாம்பலிலும் இருந்து மனம் வருந்துகிறேன், மனமாற்றம் அடைகிறேன், மனம் திரும்புகிறேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம இன்னும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே அடையலை. அப்படின்னா என்ன ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு? அந்த சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்க ஆண்டவருடைய அன்பை நான் இது வரைக்கும் கேட்டிருக்கேன் கோயிலில், ஆனால் நான் எனக்கு கூர்ந்து கவனித்ததில்லை. இன்னும் அது நமக்கு உள்ளே போகல. ஆனால் தான் இப்படி பவுலுக்கு வருவார், கடவுளுடைய அன்பு அதனுடைய நீளம், அதோடைய அகலம், அதோடைய ஆழம், அதோட உயரத்தை அறிந்து கொள்ள முயற்சிக்கணும் அப்படின்னு சொல்லி புனித பவுல் கூறுவார். ஆண்டவர் நம்ம ஒரு தடவை என்கவுண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா அவரை ஃபஸ்ட்டு கேட்கணும், அவருடைய குரல் நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம அதுக்கான முயற்சி தான் எடுத்துக்கொண்டிருக்கோம். இறை வார்த்தையின் வழியாக, ஜெபமாலையின் வழியாக, திருப்பலியில், நற்கருணை சந்திப்பில், ஒரு சில நபர்கள் வழியாக, ஒரு சில சூழ்நிலைகள் வழியாக கடவுள் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை மறைமுகமாக நமக்கு சொல்ல விரும்புகிறார். அதை நம்ம கேட்க போகிறோம், அதை பற்றி நம்ம கேள்விப்பட போகிறோம். ஆண்டவரோட குரலை கேட்போம். 2வது ஸ்டெப்பு, அது மட்டும் பார்த்தாது, அவரை என்கவுண்டர் பண்ணணும், அவரை சந்திக்கணும். அப்படின்னா கண்ணில் பார்க்குறதில்ல, ஆவிக்குரிய வகையில். மேபி ஆண்டவர் காட்சி நமக்கு கொடுக்கலாம், பட் பொதுவாக நம்மளுடைய மன கண்களில் ஆண்டவரை சந்திக்கணும், அவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், அனுபவிக்கணும். அந்த ஆண்டவர், அதனால தான் புனிதர்கள் சொல்லுவாங்க சிலுவையில். அதனால தான் அவங்க புனிதர்கள் வந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானிப்பாங்க. ஏன்னா ஆண்டவருடைய பாடுகளை தியானிக்க அவர் நம்ம மேலே வச்சுருக்க அன்பு தெரியும். அவரை நம்ம யோபுவை போல் அவருடைய குரலை கேட்டுட்டோன்னா, அவரை பார்த்துட்டோன்னா, அட்லீஸ்ட் மனக்கண்களில் அட்லீஸ்ட் அந்த அனுபவம், ஆண்டவருடைய அனுபவம், அந்த பர்சனல் டச் நமக்கு வந்துருச்சுன்னா நம்ம நம்பியே நொந்து கொள்வோம். அப்போ நமக்கு தெரியும், நம்ம இவ்வளோ மோசமாக இருக்கேனா, ஆண்டவர் இவ்வளோ நல்லவரா, என்னை இந்த சூழலில் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறான்னு அந்த உணர்தல். அதை நம்ம என்ன பண்ணாலும் ஆர்டிஃபிஷியலாக வராது, செயற்கையாக அவர் வெளிப்படுத்தணும். ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவரே உங்கள் அன்பை வெளிப்படுத்துங்க, உங்களை நாங்கள் அனுபவிக்கணும், உங்களை நாங்கள் சந்திக்கணும், உங்களுடைய குரலை கேட்கணும், உங்களை நாங்கள் பார்க்கணும் யோபுவை போல். அப்போ நானும் புழுதியிலும் சாம்பலும் இருந்து மனம் திரும்புவேன். ஆண்டவரே, ஐ வாண்ட் டு என்கவுண்டர் யூ அப்படின்னு கேட்கலாம். ஆக்சுவலாக கேட்கணும், சிலுவையில் ஆண்டவரை பார்க்கணும். எல்லா புனிதர்களும் அதை சொல்கிறாங்க, சிலுவையில் தொங்கிட்டு இருக்க ஆண்டவனுடைய அன்பை நம்ம உணர்ந்தால் ஒழிய உண்மையான மனமாற்றம் வராது. உண்மையான மனமாற்றன்றது பர்ஃபெக்டான கன்ட்ரிஷன், முழுமையான மனத்துயர் அடையவே மாட்டோம். அவரோட அன்பை உணரும் போது நம்ம எவ்வளோ சிறியவர்கள்ன்றது நம்ம தெரியும் போது அப்போ வரும் பாருங்கள் அந்த மனமாற்றம், அது நம்ம வாழ்க்கையை மாற்றும்.
நம்ம வாழ்க்கையை மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தில் நம்மளுடைய உறவுகள், நம்ம வேலை செய்கிற இடம், நண்பர்கள் எல்லாத்தையும் அது ஆசீர்வாதமாக மாற்றும். நம்ம மனம் மாறினா போதும், அந்த என்கவுண்டர் நமக்கு வேண்டும். யோபுக்கு பாருங்கள், அவர் அந்த புலம்பலுக்கு மத்தியிலையும் கடைசியாக முட்டி மோதி கெஞ்சி ஜெபிச்சு புலம்பி ஏதோ ஒன்று பண்ணி அவர் பாருங்கள் ஆண்டவரை பார்த்துட்டாரு. மனக்கண்கள்லையோ இல்லை கண்களையோ தெரியல, பார்த்துட்டாரு. ஒரு அனுபவம் கிடச்சிருச்சு. இப்போ அவர் சரண்டர் ஆகிறார். அதனால் இதை மறந்துடவே கூடாது. நம்ம ஜீசஸை சந்தித்தவங்க எல்லாருமே ஒரே நபர்களாக இருந்ததில்லை. ஆண்டவர் ஒருத்தரை கூப்பிட்டார்னா, ஆண்டவர் ஒருத்தரை தொட்டார்னா, ஆண்டவர் ஒருத்தரை பார்த்தால் கூட அது எதுவும் நடக்க மாட்டேங்குதா, மாதா கிட்டே போகலாம். மாதாவை உள்ளே வர வச்சோன்னா போதும், அவங்க கண்டிப்பாக 3 இறைவனை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, 3 பேரையுமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அவர் பார்த்தா போதும், அவரை சந்தித்தா போதும், அதுக்காக கேட்போமே. அது ஒரு தாகமாக, ஒரு ஏக்கமாக ஆண்டவர்கிட்ட கேட்போம். நம்ம இந்த பைபிள் வாசிக்கும் போது கூட நம்ம ஜெபங்கள் எல்லாத்தையுமே, ஆண்டவரே உங்களை நான் சந்திக்கணும், ஆண்டவரே உங்களை நான் அனுபவிக்கணும், அந்த அனுபவம் என்னை மாற்றணும், என்னை இந்த உலகிற்கு ஒளியாக ஒப்பாக மாற்றணும், உங்களோட நான் மகிமைப்படுத்தணும், எல்லாருக்கிட்டையும் உங்களை நான் எடுத்து சொல்லணும்னு நம்ம கேட்கலாம். இன்றைக்கான திருப்பாடலும் அழகாக நமக்கு இதுக்கு ஏற்றவாறு ஜெபிக்க கற்றுத்தருகிறது. அவர் சொல்கிறார் பாருங்கள், தாவீதரசர் திருப்பாடல் 17:7 உமது வியத்தகு பேரன்பை எனக்கு காண்பித்தருளும். இப்போ நமக்கு புரியுதா பேரன்புனா என்னென்னு? அந்த பேரன்பும் அந்த நம்பிக்கைக்குரிய தன்மையும் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ்வும் ஃபெய்த்ஃபுல்னஸையும் தான் ஆண்டவர் தொடக்கத்திலேருந்து மூதாதையர்களுக்கு காமிச்சிட்டு வர்றாரு, ஆசீர்வதிச்சிட்டு வர்றாரு, அதை வாக்களிச்சுட்டு வர்றாரு, அதை நமக்கு கொடுக்கறதுக்கு. அதனால் அந்த தாவீது அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நம்மளும் நம்முடைய ஜெபங்களை அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். ஆண்டவர் உமது வியத்தகு பேரன்பு, உங்களுடைய ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, உமது கண்ணின் மணி என என்னை காத்தருளும், உம்முடைய சிறுகளின் நிலையில் என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. தொடர்ந்து அவர் சொல்ல பாருங்கள், திருப்பாடல் 17:15 நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன், விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். அதனால தான் தாவீது பாருங்கள், தாவீதின் மகனேன்னு ஆண்டவர் இயேசுவுக்கு ஒரு டைட்டில் கொடுக்குற அளவு தாவீது வாழ்ந்திருக்காருன்னா அது காரணம் தான். அவர் பாவம் செஞ்சார், திரும்ப ஆண்டவர் போய் மன்னிப்பு கேட்டார். அவர் பாவம் செஞ்சதுக்கப்புறம் தான் ஆண்டவர் அவரை மனசுக்கு நெருக்கமானு சொன்னார். ஏன்னா தாவீது பாருங்கள், இத்தனை திருப்பாடல்கள் அதிகமாக எழுதினது அவர் தான். அவர் பாருங்கள், கடவுள் மேலே எவ்வளோ அன்பு செய்கிறார் பாருங்கள். அரசராக இருக்கார், மாளிகை இருக்குது, எல்லா சுகபோகங்களும் அவருக்கு இருக்குது, எல்லா இன்பங்களும், சாப்பாடுக்கு, உடலுக்கு, மனசுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அவரோட மனசு பாருங்கள், விழித்தெழும்போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். அவருக்கு அதிலெல்லாம் நிறைவு இல்லையா, எனக்கு கடவுளை பார்க்குறதுல தான் எனக்கு நிறைவு உண்டு. யோபு கடவுளை பார்த்தார், மனம் மாறினார். தாவீது கடவுளை பார்க்க விரும்புகிறார். நானும் உங்கள் முகத்தை காண்பதில் தான் நிறைவு காண்பேன், உங்கள் உருவம் கண்டு நான் நிறைவு பெறுவேன் என்றார். இந்த ஒரு உள்ளத்தை நம்ம கேட்க முயற்சிப்போம். அல்டிமேட்டாக சிம்பிளாக வாழ்க்கையில் இது தான் ஃபைனல். ஆண்டவரை மட்டுமே நிறைவு காண, அவரை மட்டுமே தேடக்கூடிய உள்ளே இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே நமக்கு வராது. யோபு 42:12 அழகாக கூறப்பட்டிருக்கு, யோபுவின் முன்னைய நாளில் இருந்ததை விட பின்னைய நாள்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசீர் வழங்கினார்னு. அவ்வளவு துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் கடவுள் மேலே நம்பிக்கையாக இருந்து அவர் அன்பு செஞ்சு தீமையை விட்டு விலகி கடவுளே கதின்னு சொல்லி நம்ம வாழ்ந்தோன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்காக நம்மளுடைய கடந்த காலத்தை அவர் மாற்றப்போகிறார். இது ஒரு பக்கம் இருக்க, யோபு பாருங்கள் 16வது வசனத்தில், அதே 42வது நம்ம வாசிக்கிறோம், யோபு அவருடைய 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் பார்த்து விட்டு அவர் இறந்தார்னு சொல்லி. அது ஏன் 4ஆம் தலைமுறை? பின்னாடி நம்ம வாசிப்போம் இணைச்சட்டத்தில், உபாகமத்தில் 5வது அதிகாரம் நம்ம 9லேருந்து வாசிச்சோன்னா தெரியும், அவர் அழகாக போடப்பட்டிருக்கும். ஆண்டவர் ஒருத்தர் பாவம் செஞ்சார்னா அது 4 தலைமுறைக்கு தண்டிப்பதாக பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டிருக்கு நம்ம இந்த இணைச்சடத்தில். அப்போ யோபு அவருடைய 4வது தலைமுறை வரைக்கும் அவருடைய தலைமுறைகள் எல்லாம் நல்லா வாழ்கிறத அவர் பார்த்துட்டு இறந்துருக்காருனா, அவர் எந்த கட்டளைகளையும் மீறாமல், சிலை வழிபாடு பண்ணாமல், கடவுளையே கதின்னு சொல்லி கடவுளை மட்டுமே அன்பு செஞ்சு அவர் வாழ்ந்திருக்கார். அதனால தான் அவர் 4 தலைமுறைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவருடைய கொள்ளு பேரன் பேத்திகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நிறைவாக அவர் இறந்தார். யோசேப்பையும் பார்க்குறோம், யாக்கோபையும் பார்க்குறோம், யோபையும் பார்க்குறோம். அவர்கள் நல்ல நிறைவான ஒரு நல்ல மரணத்தை அடைஞ்சதாக விவிலியம் நமக்கு பதிவு செய்கிறது. அது மட்டும் இல்லை, இப்போ மொத்த இஸ்ரேலும் கடைசியாக எங்கே போயிருக்கு? எகிப்தில் போயிருக்கு. இஸ்ரேலும் அவருடைய 12 புதல்வர்களும் மொத்தம் 70 பேர் எகிப்துக்கு போயிருக்கிறாங்க.
யோசிப்பு கடைசியாக சொல்ல பாருங்க, தொடக்க நூல் 50ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில், கடவுள் உங்ககிட்ட கண்டிப்பாக திரும்பி வருவார். நீங்கள் இங்கே அந்நியர்களாக இந்த நாட்டில் இருக்கீங்க, உங்களை திரும்பவும் கூட்டிக் கொண்டு நம்ம எங்கேருந்து வந்தோமோ கானான் தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவார். ஆபிரகாமுக்கு வாக்களித்த அந்த தேசத்துக்கு கூட்டிகிட்டு போவார். இது எங்கே சொல்கிறாரு? தொடக்க நூல் 15ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்களிப்பார். உன்னுடைய இந்த இடத்த, உன்னோட வழிமரபு வேறு ஒரு நாட்டில் 400 வருடங்கள் அடிமைத்தனத்தில் இருப்பாங்க. ஆனால் அந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய அந்த தேசத்தை நான் தண்டித்து அவர்களை மீட்டு கொண்டு வந்து இந்த இடத்த கொடுப்பேன்னு அவர் வாக்கு கொடுக்குறாரு கடவுள். இது எதை குறிக்குதுன்னா, இது ஒரு முன்னடையாளம். எதுக்கு? அங்கே ஆதாமை அந்த ஏதேனை விட்டு வெளியே துரத்தினார். திரும்பவும் அந்த ஏதேனுக்கு கொண்டு வருவேன். அந்த பெண்ணின் வித்து உன் தலையை நசுக்கும். அது அல்டிமேட்டாக திரும்பவும் அந்த பெண்ணாக மாதாவிடமும் ஆண்டவர் இயேசுவிடமும் அது நிறைவேறுகிறது. கடைசியாக அந்த திருச்சபையின் வழியாக நம்மை விண்ணகம், வாக்களிக்கப்பட்ட அந்த விண்ணகம் என்ற அந்த புதிய ஏதேன் தோட்டத்திற்கு நம்மை கொண்டு செல்லப் போகிறார் கடவுள். வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தை வாசிக்கிறோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏதேன் தோட்டம் தான் அந்த விண்ணகத்தை போல் நமக்கு எல்லா இடத்துலையும் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. ஏதேன் தோட்டத்தில் இருந்ததெல்லாம் விண்ணகத்தில் இருக்குது. ஆண்டவருடைய அன்பு பாருங்கள், நம்மளை எல்லாத்தையும் திரும்பவும் கூட்டிகிட்டு வந்து அந்த விண்ணகத்தில் சேர்க்கறதுக்கு தான் இந்த மீட்பின் திட்டம், இந்த வரலாறு எல்லாத்தையும் ஆண்டவர் வடிவமைக்கிறார். அப்போ அல்டிமேட்டாக யோசிப்பு சொல்கிறாரு, கடவுள் உங்கள்கிட்ட திரும்ப வருவார், வெயிட் பண்ணுங்கள். திரும்ப இறைவாக்காக யோசிப்பு உரைக்கிறார். நாளையிலிருந்து ஆண்டவர் இந்த இஸ்ரேல் தேசத்தை எகிப்திலிருந்து எப்படி கூட்டிகிட்டு வர்றார், அந்த வழிகளில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஆண்டவரும் மாதாவும் எங்கே இருக்கிறாங்க, அவங்க வழியாக நம்ம திருச்சபையாகி நம்ம அதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு தேவையான விஷயங்கள் ஆண்டவர் ஒரு முன்னடையாளமாக குறித்து கொண்டே வருகிறார். இதெல்லாமே நம்ம நாளையிலேருந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நமக்கு உலகத்தின் படைப்பும் துவக்கமும் அந்த காலம் முடிஞ்சு, ரெண்டாவது மூதாதையர்களின் காலமும் முடிஞ்சிச்சு. இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. 400 வருடங்கள் உருண்டோட போகிறது. நாளைக்கு அந்த மக்களினுடைய நிலைமை என்னவாக இருக்குன்றத விடுதலை பயணத்திலும் லேவியர்லையும் தொடர்ந்து திருப்பாடல்களையும் நாளைக்கு நம்ம வாசிப்போம். நாளை தினத்திற்கான வீடியோவில் சந்திக்கலாம். ஆமேன்.